அண்ணா அழகாக சொன்னார், நான் முதலமைச்சராக இருக்கிற போது 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறேன். அதை இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை 3ஐயும் மாற்ற முடியாது. ஒன்று, நம் தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினேன். அதை மாற்றி அமைக்கின்ற எண்ணம் கூட எவருக்கும் வராது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி. இரண்டாவது, சுயமரியாதை திருமணத்தை நான் சட்டமாக்கினேன். ஆக அதையும் செல்லுபடியாகாது என்று இன்னொரு அரசு வந்து செய்ய முடியாது. மூன்றாவது முத்தாய்ப்பாக முக்கியமாக தமிழ்நாட்டிலே இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான். இனி எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அண்ணாதுரை கொண்டு வந்த சட்டத்தை மாற்ற முடியாது, எந்த காலத்திலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொன்னார். 6000 டன் எடையுள்ள கப்பலை கடலிலே நிறுத்தி வைத்திருந்தார்கள் புலிகளை அழிப்பதற்காக. அந்த கப்பலை குண்டு வீசி அழிப்பது என்று கரும்புலிகள் முடிவெடுத்தார்கள். நான் கரும்புலிகள் பாசறை பயிற்சியிலே இருந்திருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கேட்டதற்கிடங்க 1 மணி நேரம் கரும்புலிகளை உட்கார வைத்து நான் பேசி இருக்கிறேன். பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள். அதிலே இருக்கக்கூடிய அங்கேயர்கண்ணி என்கின்ற அந்த தங்கைக்குத்தான் அந்த கப்பலை அழிக்கின்ற வேலையை கொடுத்திருந்தார்கள். அவருடைய தாயார் அங்கே ஒரு குடிசை வீட்டிலே இருக்கிறார் பக்கத்திலே. அங்கே போனார். 2 வருடம் கழித்து தாயாரை சந்திக்கிறாள் அங்கேயர்கண்ணி. வந்து விட்டாயா என்று சொல்லி சமையல் ஆர்வமாக சமையல் செய்ய கொடுக்கிறார். அம்மா, நான் இந்த சாப்பாடு தான் கடைசி சாப்பாடுன்னு நினைக்கிறேன், ஏண்டா அப்படி சொல்கிறேன்? இல்லை, ஏதோ தோணுச்சு சொன்னேன். நீ இந்த கந்தசாமி கோயில் திருவிழா வரும், அதில் இது எள்ளுருண்டையை விற்க போவாங்க, நீங்கள் அதெல்லாம் விற்றா உனக்கு காசு கிடைக்கும், இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நீ சோறு போடலாம், உங்ககிட்ட காசும் இல்லை அரிசியும் இல்லை, இதை செய் நீ என்று சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேம்மா, காற்றாக செல்கிறேன் காற்றாக திரும்பி வருவேன் என்று சொல்ல மாட்டேன் என்று தோழிகள் சக தோழிகள் வழி அனுப்பி வைக்க கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவு நீந்தி கொண்டே சென்றால் உடல் முழுக்க குண்டுகள் பொருத்தப்பட்ட அந்த எடையையும் தாங்கி கொண்டு நீந்தி சென்றார் அங்கேயர்கண்ணி. 6000 டன் எடையுள்ள சிங்கள கப்பல் மீது போய் மோதினாள். அந்த கப்பல் தீப்பிடித்து படீர் 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 என்று வெடித்தது. எழுந்த நெருப்பு பிளம்பு விண்ணை நோக்கி உயர்ந்தது. கரையிலே இருக்கக்கூடிய விடுதலை புலி சகோதரிகள் கைதட்டினார்கள், அடுத்த நிமிடம் அழுதார்கள். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன்றோன்றி மூத்ததுவும் மே 17 இயக்க போன்ற லட்சியவாதிகளினுடைய பாசறைகள் அந்த தமிழை உச்சந்தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடி, அத்தமிழுக்கு அழிவில்லை, அழிக்கும் சக்தி உலகில் எங்கும் இல்லை என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற, தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவோடு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற, தமிழ் ஈழம் பற்றி எரிகிற போது லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்ட போது மே 17 இயக்கம், அந்த இன படுகொலையினுடைய உச்சக்கட்டம் மே 17ஆம் நாள் தான் இலங்கை தீவிலே நடைபெற்றது என்பதை மனதிலே கொண்டு அந்த பெயரிலேயே ஒரு இயக்கத்தை தொடங்கி தன்னலமற்ற தம்பிகளை தங்களுக்கு இந்த இயக்கத்தால் என்ன பயன் கிடைக்கும், மாநகராட்சி தேர்தலிலே உறுப்பினருக்கு போட்டியிடலாமா என்கிற எண்ணம் கூட இல்லாமல் ஒரு லட்சியவாதிகள் பாசறையாக திராவிடர் கழகத்தை ஐயா அறிவாசான் பெரியார் அவர்கள் நடத்திய அந்த அமைப்புக்குள்ளே சென்றவர்கள் யாரும் தேர்தலுக்கு போட்டியிட விரும்பியதில்லை. அதே வழியிலே
ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்களை கடற்கரையிலே கண்டேன். இந்து கடல் என்று சொல்லப்படும் அந்த கடல், அதிலே பிரிந்திருக்கக்கூடிய வங்காள குடாக்கடல், அது தமிழர் பெருங்கடல் என்று பகிரங்கமாக அறிவித்து ஆண்டுதோறும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி தமிழக இளைஞர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து தவறான பழக்கங்கள், மது, புகை போன்ற பழக்கங்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்திலே இடம் கிடையாது. அங்கு எவரும் புகைப்பிடிக்க முடியாது, யாரும் மதுவை அருந்தியது கிடையாது. புகைப்பிடிப்பதற்கு ஒரே ஒருவருக்கு மாத்திரம் நம் தலைவர் பிரபாகரன் அனுமதி கொடுத்திருந்தார். அவர்தான் சித்தாந்தவாதி பாலசிங்கம் அவர்கள் ஆவார்கள். ஆகவே அதன் மூலமாக இந்த நட்பு, திருமுருகன் காந்தி அழைக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் போய் 2 வழக்குகளிலும் என்னையும் சேர்த்தே அவரோடு பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கு நீதிமன்றத்திலே சந்திக்கலாம், தண்டித்தால் சிறைச்சாலையிலே உடன் இருக்கலாம் என்கின்ற முறையில் இப்போ ஜவஹர்லா ஜாமீன் போட்டுட்டு தான் வெளியே இருப்பார். உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது, உச்ச நீதிமன்றத்தில் அது தண்டனை தள்ளுபடியாகும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டிருப்பவர்களை ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை நேரடியாக சந்திக்கிறது, உதவிகள் செய்கிறது, அவர்கள் சொல்லுகிறபடி மேடைகளிலே இவர்கள் பேசுகிறார்கள். ஆக பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் இல்லாத அபாயம் திராவிட இயக்கத்தை முற்றுகையிட்டு சூழ்ந்து நிற்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நான் இந்த கூட்டத்தை ஒரு பயிற்சி கூடமாக மட்டுமல்ல, என்னுடைய பயணம் எப்படி ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறது என்பதையும், சில இடங்களில் சொல்லாததையும் இங்கே நம்முடைய தம்பிமார்களிடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் அழைத்தவுடன் கண்டிப்பாக வருகிறேன். நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அங்கே வைகோ இருப்பான் என்பது எல்லோருக்கும் தெரியுமே என்று சொல்லி அனுப்பி, அவரும் அவருடைய சகாக்களும் சிரமப்பட்டு இங்கே ஒரு நல்ல அரங்கத்திலே தமிழ்நாட்டினுடைய மூது அறிஞர்கள் போல ஒவ்வொன்றிலும் அறிவுத்திறனில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை, சித்தாந்தவாதிகளை இந்த 2 நாளும் இந்த அரங்கத்திலே பேச வைக்கின்ற முயற்சியிலே நான் பாராட்டுகிறேன். அவர்களிடம் இருக்கிற அந்த செய்தி இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு திட்டமிடுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இன்னார்தான் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்களை அந்த பாசறைக்கு அழைத்து வந்து இங்கே பேசுகிற பெருமக்கள் பலரை அங்கே வந்து பேச வைத்து அந்த இளைஞர்களினுடைய நாடி நரம்புகளிலே மின்சாரம் பாய்வது போல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காலத்து உணர்வுகளை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் நிகழ்ச்சியை நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிற போது தகுதி, எனக்கு அதிலே கலந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே நான் வந்து பேசுகிறேன். இங்கே 1 லட்சம் மாணவர்களை பயிற்றுவிக்கிற பல்கலைக்கழகம் VIT பல்கலைக்கழகம், அதனுடைய வேந்தராக வெளிநாடுகளிலே இருந்து மாத்திரம் 50,000 மாணவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள் அவரது நிறுவனத்திலே படிப்பதற்காக. சென்னிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீர் என்றான் கவிஞன்.
அவர் உலக நாடுகளிலே உள்ள இளைஞர்கள் இங்கே வந்து படிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ் இயக்கம் என்ற அருமையான அமைப்பை தமிழ் அறிஞர்களை கொண்டு அவர் உருவாக்கி அதற்கு தலைவராக இருக்கிறார். ஆகவே அவரும் இருக்கிற போதே சில செய்திகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனெனில் 65 நடைபெற்ற புரட்சி போராட்டத்தில் அண்ணன் எல் கணேசனோடும் அண்ணன் விருதுநகர் சீனிவாசனோடும் 24 மணி நேரமும் நான் உடன் இருந்தவன். தலைமறைவாக போலீசாரைகளை வேட்டையாடிய போது 30 நாட்கள் 1 மாத காலம் அவர்களிடம் சிக்காமல் அப்படி ஆங்காங்கு தங்கி தங்கி மறைந்திருந்து பிறகு மாணவர்களை சந்திப்பது, பத்திரிகை அலுவலகங்களுக்கு கொண்டு போய் எங்களுடைய அறிக்கைகளை நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு நாள் வடபழனி கோயிலிலே சந்திப்போம் படிக்கட்டிலே, ஒரு நாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்து படிக்கட்டிலே குளத்தங்கரையிலே உட்கார்ந்து அங்கே பேசுவோம். ஒரு நாள் மிருகக்காட்சி சாலை விலங்கின சாலை அங்கே கார்பரேஷன் பின்னாலே மூர் மார்க்கெட்டுக்கு பின்னாலே இருந்தது, அங்கே வர சொல்லி ஒரு 11 மணிக்கு சென்று 2 மணி நேரம் அங்கே பேசுவோம். ஆக போலீசார் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு அந்த போராட்டத்திலே எண்ணற்ற இளைஞர்கள் தியாகம் செய்தார்கள். சிவகங்கை ராஜேந்திரன் தொண்டை குழியிலே குண்டடிபட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து சிதம்பரம் நகரத்துக்குள்ளே நுழைவதற்குள்ளாக சுட்டுக் கொன்றார்கள். அது ஜனவரி 27, 65. அந்த செய்தி காட்டு தீயாக பரவியது. அன்று இரவு விக்டோரியா விடுதியினுடைய மொட்டை மாடியிலே நாங்கள் கூட்டம் போட்டோம். ஒலிபெருக்கையெல்லாம் கிடையாது. அன்று நான் பேசவில்லை, கர்ஜித்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு போர்க்களத்துக்கு போகிற உணர்வோடு அந்த போராட்டத்தை நடத்தினோம். அதிலே 10 பேர் பாதுகாப்பு கைதிகளாக பாளை சிறையிலே வைக்கப்பட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பின்னர் தமிழகத்துக்கு முதலமைச்சராகவே வந்த டாக்டர் கலைஞர் அவர்களை 1965 பிப்ரவரி 16 கோபாலபுரத்திலே மாலை நேரத்திலே சென்று கைது செய்து எங்கே கொண்டு போகிறோம் என்பதை வீட்டாருக்கு சொல்லாமல் நேராக திருச்சிக்கு சென்று ராத்திரியிலே கொஞ்ச நேரம் அங்கே தங்க வைத்து விட்டு, எனக்கு மார் வலிக்கிறது நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னதனால் அங்கே தங்க வைத்து விட்டு ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு வந்து காட்டிவிட்டு பின்னர் அந்த இரவிலேயே மதுரைக்கு சென்று மதுரை சிறையிலே கொஞ்ச நேரம் தங்க வைத்து விட்டு நேராக தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கிற பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே அங்கே இருக்கக்கூடிய குவாரண்டைன் தனிமை சிறை ஆக்கி கலைஞர் அவர்களை மட்டும் அந்த சிறையிலே வைத்தார்கள். அது தமிழகத்திலே இராணுவம் நுழைந்தது. பாகிஸ்தான் எல்லையிலே சீனத்தின் எல்லையிலே நிற்க வேண்டிய இராணுவம் தமிழ்நாட்டு வீதிகளுக்கு வந்தது. இயந்திர துப்பாக்கிகளோடு வந்தது. போராடியவர்களை எல்லாம் காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு பொசிக்கிறார்கள். இதற்கு மத்தியில் அதற்கு ஓராண்டு காலத்துக்கு முன்னதாகவே தாப்பளூர் சின்னசாமி தீக்குளித்து திருச்சி ரயிலடியிலே 24 நள்ளிரவுக்கு பிறகு 3 மணி அளவிலே அவன் 25 நட்டு நிசையிலேயே உதயமாகி விடுகிறது அல்லவா. ஆக அது 25ஆகவே எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று உடம்புக்கு நெருப்பு வைத்துக் கொண்டு அவன் அங்கேயே கருகி சாம்பலானான். இப்படி தீக்குளிக்கின்ற ஒரு தியாகத்தை கொள்கைக்காக செய்வதென்று வியட்நாமிலே புத்த பிட்சுக்கள் தங்கள் தரப்பைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புத்த பிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். உலகத்தில் எங்கும் மொழிக்காக எவரும் தீக்குளிக்கவில்லை. நம் தீந்தமிழர்கள் தான், தமிழ் வேங்கைகள் தான் மொழிக்காக தீக்குளித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தியாக வடிவத்திலே வந்த அந்த நேரத்தில் அதை பற்றி இன்றைக்கு பேசுகிறார் ஒருவர். நான் பெயரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து விட்டார்கள். நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. நான் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை, யாரையும் நான் விமர்சிப்பதில்லை.
ஆனால் ஒரு செய்தியை நேற்று படித்துவிட்டு மிகுந்த மன ஆற்றாமையோடு நாம் என்ன செய்திருக்கிறோம்? 60 ஆண்டுகள் ஆயிற்று. 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பணியாற்றினோம். புலிகளின் தொடர்பினாலே அங்கிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது 31 வருடம் கழிந்து விட்டது. ஆக 61 வருடமாக நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். எடுத்த முடிவுகளிலே சில பிழைகள், சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் கொள்கை லட்சியம் என்பதற்காகத்தான் நான் பொது வாழ்வுக்கு வந்தேனே தவிர அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் லால் கிஷன் அத்வானி அவர்களும் 2 பக்கத்திலே என் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கொடுக்கிற இலாக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்பதை தருகிறோம், நீங்கள் கேட்கிற இலாக்காவை தருகிறோம், நீங்கள் மத்திய மந்திரி சபையிலே இருந்தால் எனக்கு பெரும் பக்கபலமாக இருப்பீர்கள் என்று வாஜ்பாய் அவர்கள் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பக்கபலமாக I will be a pillar of strength on the floor of the house. நான் சபையிலே உங்களுக்கு பெரும் ஆதரவு தூணாக இருப்பேன் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என் சகாக்கள் 2 பேருக்கு அமைச்சர்கள் பதவியை கொடுங்கள் என்று சொன்னேன். எனவே நாடாளுமன்றம் செல்ல நான் விரும்பியதற்கு காரணம் அது இந்தியா பூராவுக்குமான விவாத மேடை. பல மாநிலத்தவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள் அங்கே வருவார்கள். அங்கே போக ஆசைப்பட்டதுண்டு. டாக்டர் கலைஞரிடம் என் விருப்பத்தை 77 தெரிவித்தேன். அடுத்த ஆண்டே அவர் என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். அந்த மாநிலங்களவையிலே போய் சேர்ந்த 1 வாரத்திலேயே மொரார்ஜி தேசாயிடம் எனக்கு வந்த இந்தி கடிதங்களை, நான் இந்தியை எதிர்ப்பவன் மட்டுமல்ல அதை தீயிட்டு கொளுத்துகிறவன், எப்படி உங்கள் அமைச்சர் இப்படி ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பலாம் என்ற போது அந்த கடிதத்தை கொடுங்கள், நான் பார்க்கிறேன் என்றார். அதில் என்ன பார்க்க போகிறீர்கள்? இந்தி எழுத்துக்களை. அப்படி 4 சுக்கலாக கிழித்து அவரை நோக்கி வீசி எரிந்து விட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அதே போலத்தான் இந்தியை எக்காரணத்தை முன்னிட்டும் ஏற்க மாட்டோம், இந்த சபையிலும் மந்திரிகள் இந்தியிலே பேசக்கூடாது என்று சொன்னபோது புத்தப்பிரிய மௌரியா என்கின்ற ஒரிசா நாட்டு காங்கிரஸ் எம்பி, நீ சொன்னதை இப்பொழுது வாபஸ் வாங்க போகிறாயா இல்லையா? வாபஸ் வாங்காவிட்டால் நீ உன்னை அடித்து துவைத்து மிதித்து நசுக்கி விடுவோம் இந்த ஃப்ளோரிலேயே, இந்த தரையிலேயே என்று சொன்னார். அதற்கு பல எம்பிக்கள் மேஜையை தட்டினார்கள். நான் சொன்னேன், மிஸ்டர் மௌரியா, even if I am crushed, I will declare my principle not once but 1000 times. நான் 1000 தடவை சொல்லுவேன் என்று. அதே போலத்தான் இந்திய சட்டத்தை அண்ணா அவர்கள் 63 லால் பகதூர் சாஸ்திரி, குல்ஜாரிலால் நந்தா அவர்கள் ஆட்சி மொழி சட்டத்தை அங்கே நிறைவேற்றிய போது அண்ணா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தமிழகம் பூராவும் தயாரித்து அவர்கள் அக்டோபர் 13 கோடம்பாக்கத்திலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டி அந்த இந்திய எதிர்ப்பு போர்க்களத்துக்கு அண்ணன் கலைஞர் அவர்களை தலைவராக, தளபதியாக நியமித்தார்கள். மதுரையிலே மதுரை முத்து சட்டத்தை கொளுத்த போகிறார் என்று பார்வையிட சென்ற கலைஞரை கைது செய்து, நீங்களும் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை எரிக்க வந்தீர்கள் என்று வழக்கை போட்டு 6 மாத காலம் கலைஞர் அவர்களும் சிறையிலே இருந்தார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டத்தை கொளுத்த போன போது முதல் போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் 3 மாத காலம் சிறையில் இருந்து விட்டு வந்தார். ஆக அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஊரிலும் திரண்டு நம்மூர் போலீஸுக்கு பயப்படாமல் இந்திய இராணுவத்தையும் செத்தால் சாவோம் என்று எதிர்த்து போய் நின்றதனால் தான் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டு எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக அவர் இறந்த உடல்களை எல்லாம் லாரிகளிலே போட்டு பொள்ளாச்சிக்கு பக்கத்திலே இருக்கிற மதுக்கரை காடுகளில் பெரிய கிடங்குகளை வெட்டி அதிலே தமிழர் பிரேதங்களை அதிலே போட்டு
பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி சாம்பலாக்கினார்கள். இந்த தியாக வரலாறு இந்தியை எதிர்க்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இருக்கிறது. அண்ணா அழகாக சொன்னார். டிசம்பர் 2ஆம் தேதி 68 என்று நினைக்கிறேன். அன்றைக்குத்தான் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்திலே பேச வருகிறார். நானும் கல்லூரி மாணவனாக அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் முதலமைச்சராக இருக்கிற போது 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறேன். அதை இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை 3ஐயும் மாற்ற முடியாது. ஒன்று, நம் தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினேன். அதை மாற்றி அமைக்கின்ற எண்ணம் கூட எவருக்கும் வராது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி. 2வது, சுயமரியாதை திருமணத்தை நான் சட்டமாக்கினேன். ஆக அதையும் செல்லுபடியாகாது என்று இன்னொரு அரசு வந்து செய்ய முடியாது. 3வது முத்தாய்ப்பாக முக்கியமாக தமிழ்நாட்டிலே இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான். இனி எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அண்ணாதுரை கொண்டு வந்த சட்டத்தை மாற்ற முடியாது, எந்த காலத்திலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொன்னார். ஆனால் நேற்றைக்கு பேசியிருக்கக்கூடிய ஒருவர், ஒரு சிறிய அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர், அவரும் அதே போல நான் மதிக்கக்கூடிய ஒருவர் தான். அவர் ஒரு சிறு அமைப்பு வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு பத்திரிகையிலே செய்தி பெருசாக வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அறிஞர் அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் அவர் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பார் என்று வடிகட்டிய முட்டாள்தனத்தை அறிக்கையாக ஒரு நபர் வெளியிட்டிருக்கிறார். அது பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் வந்திருக்கிறது. அண்ணா சொன்னது, இனி எவர் வந்தாலும் மாற்ற முடியாது, அது என்றைக்கும் நான் கொண்டு வந்த சட்டம் அப்படியே சட்டமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். 38 போராட்டம். அப்பொழுதுதான் காவிரி ஆற்றங்கரையிலே நடைபெற்ற மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசினார். 38 குரல் கொடுத்தார். ஒரு 4 ஆண்டு காலம் கழித்து தஞ்சாவூரிலே தமிழர் தந்தை ஆதித்தனார் தனித்தமிழ் மாநாடு, தனித்தமிழ்நாடு என்று ஒரு மாநாடு நடத்திய போது அதை திறந்து வைத்து உரையாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் இப்படிப்பட்ட சமய நம்பிக்கையிலே உள்ளவர்களும் கூட அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே குன்றக்குடி அடிகளாரும் அவர்கள் வீதிக்கே வந்து போராடினார்கள். இன்று மீண்டும் இந்தியை திணிப்பதற்காகவே மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வர பார்க்கிறது. சட்டம் ஒன்றும் இயற்றவில்லை. அவர்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற ஆர்வீர் இளவல் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து விட்டார்கள், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். அது நிச்சயமாக இன்றைய அரங்கத்திலே ஏராளமான அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். பல தலைப்புகளில் சமயங்களை பற்றி, பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி, நமக்கு நேருகிற ஆபத்துக்களை பற்றி, நம்முடைய சிறப்புகளை பற்றி அத்தனையும் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய காந்தி அவர்கள் ஏற்பாடு செய்து அவர்கள் அதிலே பேசுவார்கள். அந்தந்த தலைப்புகளிலே பேசுவார்கள். நான் துவக்கி வைக்க வேண்டும் என்று காந்தி என்னிடத்திலே கேட்டுக்கொண்ட போதே நான் முடிவெடுத்தேன், என்னுடைய அரசியல் பின்னணி என்ன, நான் எந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறேன் என்பதை இந்த புதிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதிலே நான் தொடங்கினேன். ஆக மொழி கொள்கை என்கிற போது அயர்லாந்து இங்கிலாந்துக்கு அடிமைப்பட்ட காலனியாக இருந்த போது அயர்லாந்திலே சின்பன் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த ஏமன் டிவாலரா அண்ணா அவர்கள் தம்பிக்கு கடிதத்திலே எழுதும் போது ஏமன் டிவாலராவை பற்றி எழுதுகிறார். இவர் அயர்லாந்து நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவர்.
அவர்கள் ஆங்கிலம் கூடாது, அயர்லாந்து மொழிதான், காலிக் மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று போராடினார். தேர்தல் வந்தது, போட்டியிட்டார். அவருடைய கட்சி தான் அயர்லாந்து முழுவதும் ஜெயித்தது. ஆனால் எம்பிக்கள் உள்ளே போகிற போது, அயர்லாந்து எம்பிக்கள் சபைக்குள்ளே போகிற போது, காமன் சபைக்குள்ளே போகிற போது உறுதிமொழி எடுக்க வேண்டும். அது மன்னர் பெயரில் விசுவாசத்தை சொல்லி உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆனால் ஏமன் டிவேலரா அவரும் அவருடைய எம்பிக்களும் ஒருவர் கூட மன்னர் பெயராலே நாங்கள் விசுவாச பிரமாணம் எடுக்கிறோம் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் அத்தனை பேரையும் பதவியை விட்டு நீக்கி வெளியேற்றியது பிரிட்டன். அவர்கள் பதவி இழந்தார்கள். மீண்டும் தேர்தல் வந்தது, அதிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார்கள். மீண்டும் அவர்கள் ஆங்கிலத்தை ஏற்க மாட்டோம், அயர்லாந்து மொழி மட்டும்தான் எங்களிடம் இருக்கும் என்று சொன்னார்கள். மீண்டும் அவர்கள் நீக்கப்பட்டார்கள். ஒரு பக்கத்திலே ஆயுத போராட்டமும் வலுத்து விட்டது. அப்படி ஆயுத போராட்டமும் வலுத்து விட்ட சூழலில் வேறு வழி இல்லாமல் இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கோட்டை சரிந்தது. அயர்லாந்து விடுதலை பெற்றது. ஆக மொழி, அவர் சொன்னார், உனக்கு அயர்லாந்து விடுதலை வேண்டுமா, காலிக் மொழி மறுமலர்ச்சி வேண்டுமா என்று கேட்டபோது, காலிக் மொழி மறுமலர்ச்சி தான் எனக்கு முதலில் வேண்டும். எப்பொழுது இருந்தாலும் அயர்லாந்தை தனி நாடாக நாங்கள் ஆக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். அதே போலத்தான் துருக்கியை ஐரோப்பா கண்டத்தின் நோயாளி என்று வர்ணிக்கப்பட்ட துருக்கியிலே முஸ்தபா கமால் பாட்ஷா அந்த துருக்கிய மொழிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அதுவரை இருந்த ஆட்சி மொழியை அகற்றி வெற்றி பெற்றார். இதோ அண்டையிலே இருக்கிறதே வங்கதேசம், பங்களாதேஷ். அங்கே முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். கைது செய்யப்பட்டார் முஜிபுர் ரஹ்மான். மேற்கு பாகிஸ்தான் சிறையிலே அடைக்கப்பட்டார். பல்லாயிரக்கணக்கான அகதிகள் கல்கத்தா வழியாக, அஸ்ஸாம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள். அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அத்தனை பேரை வரவழைத்த அவர்களுக்கு ஆங்காங்கே தங்குவதற்கு மண்டபங்கள், கூடாரங்கள், வீடுகள் ஏற்பாடு செய்து கொடுத்து, அவர்கள் உணவுக்கும் ஏற்பாடு செய்து கொடுத்து, அங்கே இருந்து வந்த அத்தனை பேரையும் பாதுகாத்தார். முக்திவாகினி என்ற பெயரிலேதான் வங்கத்து புரட்சிகர இயக்கம் அங்கே போராடினார்கள். அந்த போரிலே இந்திரா காந்தி அம்மையார் நம்முடைய இந்திய ராணுவத்தை ஜெனரல் மனக்ஷா தலைமையிலே அங்கே அனுப்பி வைத்தார். யுத்தம் நடந்தது. பாகிஸ்தான் தோற்றது. 95,000 பாகிஸ்தான் போராளிகள், பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொண்டு போய் ஒப்படைத்து அதனுடைய தலைவர் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று அதிலே கையெழுத்திட்டார். கொடுமை என்னவெனில், சில ஆண்டுகளுக்கு பிறகு முஜிபுர் ரஹ்மான் அவர் குடும்பத்திலே 21 பேரும் இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இராணுவம் அவர் வீட்டுக்குள்ளே நுழைந்த அத்தனை பேரையும் சுட்டுக் கொன்றது. இன்னொருவர் அந்த அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார். அப்பொழுது நான் நாடாளுமன்றத்திலே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தலைமை அமைச்சராக இருந்தபோது நான் கேட்டேன், அம்மையார் அவர்களே, மேடம் பிரைம் மினிஸ்டர், நீங்க என்ன செஞ்சீங்களோ பங்களாதேஷில் அதை இங்கேயும் செய்யுங்கள். பங்களாதேசத்தை நீங்கள் பிரித்து தனிநாடாக்கி விட்டீர்கள். தமிழ் ஈழத்துக்கும் அதே போல இராணுவத்தை அனுப்பி எங்களை தனிநாடாக ஈழத்தமிழர்களுக்கு ஆக்கி வைத்து விடுங்கள் என்று காலிங்கட்டர்சன் கொண்டு வந்து பேசிட்டு, நெஞ்சுருக பேசிவிட்டு, பிரதமர் அவர்களே, நீங்கள் வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தீர்கள், உங்களை துர்க்கையின் வடிவம் என்று அங்கே வணங்குகிறார்கள், நீங்கள் ஈழ தமிழகத்தை பிரித்து கொடுங்கள், தலைமுறை தலைமுறைக்கும் எங்கள் தமிழர்கள் உங்களை பராசக்தி என்று போற்றுவார்கள் என்றேன். அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் இந்திரா காந்தி.
நான் வாசலுக்கு அவர் வருகிற வாசலை நோக்கி ஓடி போய் சொல்கிறேன். அவர் அம்மா என்னை பார்த்த உடனே சொன்னது, யூ ஹாவ் டு ஹெல்ப் மீ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் டூ மச் எக்ஸைட்டட் ஓவர் த இஷ்யூ. இந்த பிரச்சனையில் நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற, நீ எனக்கு உதவி செய்யணும். வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்? இராணுவத்தை உடனே அனுப்பினால் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் கொல்லப்படுவார்கள். தே ஆர் ஸ்கேட்டர்ட் இன் த சென்ட்ரல் ப்ராவின்சஸ். அதனால் இராணுவத்தை இப்போ உடனே அனுப்ப முடியாது என்றார்கள். மேடம், நீங்கள் நினைச்சா ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அந்த தமிழர்களையும் பாதுகாத்து ஈழத்தையும் விடுவித்து கொடுக்க உங்களிடம் ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது, முப்படை இருக்கிறது, இதை செய்யுங்கள் என்றேன். அதற்கு பதில் சொல்வதற்குள்ளாக 4-5 அமைச்சர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள். இது நடந்தது 1984 ஆகஸ்ட் 16. நானும் எல் கணேசனும் உண்ணாவிரதம் இருந்து முடித்து கொண்டு போட் கிளப்பில் அங்கே போன இடத்துல அம்மையார்கிட்ட இப்படி சொல்கிறேன். அமைச்சர்கள் சூழ்ந்தவுடன் அம்மையார் என்னிடம் விடைபெற்று கொண்டு விட்டார். இந்த விஷயம் அவங்கள வச்சுட்டு பேசுகிற விஷயம் இல்லை. நான் நேரடியாக இந்து அலுவலகத்துக்கு போனேன். அப்பொழுது இந்து ஏடு நாள்தோறும் எல்டிடியை ஆதரித்து தான் எழுதியது. இப்பொழுது அதற்கு நேர் மாறாக இருக்கிறது, அவர்கள் பாலிசி அது. அப்பொழுது புலிகளைத்தான் எழுதினார்கள், பிரபாகரனை பற்றித்தான் எழுதினார்கள், கிட்டுவை பற்றித்தான் எழுதினார்கள். அப்படி இருக்கிறதுனாலே நான் இந்து ஆஃபீஸுக்கு போனேன். ஜி.கே. ரெட்டி என்கின்ற பெரிய எழுத்தாளர் ஆசிரியர் குழுவிலே இருந்தார். அவர் சி.ஜி.கே. ரெட்டி அல்ல, ஜி.கே. ரெட்டி. அவரிடத்துல நான் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்து கேட்டேன், நீங்கள் இராணுவத்தை அனுப்பி தமிழ் ஈழத்தை உருவாக்குங்கன்னு. மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய வம்சாவளி தமிழர்களும் கொல்லப்பட்டு விடுவார்களே, எப்படி நான் அதை செய்வது என்று கேட்டார். நீங்கள் நினைத்தால் அதற்குரிய விதத்திலே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி செய்ய முடியும் என்றேன். அதற்குள் 4 மந்திரிகள் வந்து விட்டார்கள், பேச்சு நின்று விட்டது என்றேன். அப்போ ஜி.கே. ரெட்டி சொன்னார், she has got a blueprint. இந்த இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு தெரியும். அதை எப்படி செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்திலே நீங்கள் போய் பேசியிருக்கிறீர்கள். நீங்கள் தனியாக போய் பிரதமரை தனியாக அவருடைய அறையிலே சந்தியுங்கள், இன்னும் பலவற்றை உங்களுக்கு சொல்வார் என்றார். நான் நன்றி சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் நான் தனியாக அங்கு போகவில்லை. தலையிருக்க வாலாடுவதா என்ற பிரச்சனை கட்சிக்குள்ளே வந்துவிடும். நானாக போய் பிரதமரை போய் பார்த்தது பேசினால் தலைமையின் அனுமதி இல்லாமல் நானாக போய் பேசுவது அது முறையாகாது என்று நான் பார்க்கவில்லை. அதிலிருந்து 14ஆம் நாள் ஒரு பேட்டி கொடுப்பதற்காக வீட்டிலே சிற்றுண்டி அறிந்துவிட்டு அந்த ஒற்றையடி பாதை வழியாக நடந்து வருகிற போது 4 வீரர்கள் பாதுகாப்பு மெய்காப்பல் படை பாதுகாப்பிலே இருந்த 4 பேரில் 2 பேர் சீக்கியர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை சல்லடை கண்களாக துளைக்கிற எந்திர துப்பாக்கி குண்டுகளாலே உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை அவர்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்து அப்படியே அங்கே உயிரற்ற சடலமாக இந்திரா காந்தி கீழே விழுந்து கிடந்தார். அவர் பார்லிமெண்ட்டிலே கடைசியாக பேசியது என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தான், தமிழ் ஈழத்தை பற்றி பேசிய போதுதான். எனக்கு அந்த நிகழ்ச்சியை எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அதன் பின்னர் மீண்டும் பிரச்சனை வந்தது. தொடர்ந்து இலங்கையிலே ஈழத்தை அழிக்கின்ற முயற்சியிலே, ஈழத் தமிழர்களை கொண்டு குவிக்கின்ற முயற்சியிலே சிங்கள இராணுவம் ஈடுபட்டது. அப்பொழுது தலைவர் பிரபாகரன் இராணுவத்தை உருவாக்கினார். தரைப்படையை, கடல் படையை, அவர்கள் விமானப்படையை, 3 படைகளையும் எந்த நாட்டு ஆயுத உதவியும் இல்லாமல், எந்த நாட்டு நிபுணர்களினுடைய அந்த நிபுணத்துவமும் பெறாமல் காட்டுக்குள்ளேயே ஒரு ரன்னவே அமைத்து அதிலே விமானம் போய் வருவது போல எல்லாம் பயிற்சி எடுத்து அந்த விமானங்கள் வன்னிக்காட்டிலே இருந்து புறப்பட்டு வந்து கொழும்பிலே குண்டு போட்டுவிட்டு திரும்பவும் பிரபாகரன் இருக்கிற இடத்துக்கே போய் சேர்ந்தது. நீங்கள் வரலாறு படித்திருப்பீர்கள்.
உலக வரலாற்றிலே புரட்சிகளை பற்றி படியுங்கள். சீன புரட்சியாகட்டும், வியட்நாம் புரட்சியாகட்டும், அல்ஜீரிய கிளர்ச்சியாகட்டும், எந்த போராட்டத்திலாவது வெளிநாடுகளினுடைய உதவி இல்லாமல் அவர்களாக போராடினார்களா என்றால் கிடையவே கிடையாது. வியட்நாம் போரா, அமெரிக்கா தாக்குகிறதா, சீனாவும் ரஷ்யாவும் வட வியட்நாமுக்கு ஓசிமின்னுக்கு ஆயுதங்கள் கொடுத்தார்கள். ஆக ஒவ்வொரு போராட்டத்துக்கும் 1 அல்லது 2 நாடுகள் ஆயுத உதவி செய்துதான் புரட்சிகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இங்கே எந்த நாடும் ஆதரிக்கவில்லை என்பது மட்டுமல்ல, இந்திய அரசு தன்னுடைய முப்படைகளையும் சிங்கள அரசுக்கு ஆதரவாக கொண்டு போய் நிறுத்தின. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு குறிப்பிட்ட நாளில் கடலிலே கொண்டு வந்து இலங்கையினுடைய கப்பல் என்று வெளிநாட்டு கப்பலுக்கு வர்ணம் பூசி பேரை எழுதி வைத்து 6000 டன் எடையுள்ள கப்பலை கடலிலே நிறுத்தி வைத்திருந்தார்கள், புலிகளை அழிப்பதற்காக. அந்த கப்பலை குண்டு வீசி அழிப்பது என்று கரும்புலிகள் முடிவெடுத்தார்கள். நான் கரும்புலிகள் பாசறை பயிற்சியிலே இருந்திருக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கேட்டதற்கிடங்க 1 மணி நேரம் கரும்புலிகளை உட்கார வைத்து நான் பேசியிருக்கிறேன். பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள். அதிலே இருக்கக்கூடிய அங்கேற்கண்ணி என்கின்ற அந்த தங்கைக்குத்தான் அந்த கப்பலை அழிக்கின்ற வேலையை கொடுத்திருந்தார்கள். அவருடைய தாயார் அங்கே ஒரு குடிசை வீட்டிலே இருக்கிறார் பக்கத்திலே. அங்கே போனார். 2 வருடம் கழித்து தாயாரை சந்திக்கிறாள் அங்கேற்கண்ணி. வந்து விட்டாயா என்று சொல்லி சமையல் ஆர்வமாக சமையல் செய்ய கொடுக்கிறார். அம்மா, நான் இந்த சாப்பாடு தான் கடைசி சாப்பாடுன்னு நினைக்கிறேன். ஏண்டா இப்படி சொல்கிறேன்? இல்லை, ஏதோ தோணுச்சு சொன்னேன். நீ இந்த நம்ம கந்தசாமி கோயில் திருவிழா வரும், அதில் இது எள்ளுருண்டையை விற்க போவாங்க. நீங்கள் அதெல்லாம் விற்றா உனக்கு காசு கிடைக்கும். இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நீ சோறு போடலாம். உங்ககிட்ட காசும் இல்லை, அரிசியும் இல்லை. இதை செய் நீ என்று சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேம்மா. காற்றாக செல்கிறேன், காற்றாக திரும்பி வருவேன் என்று சொல்ல மாட்டேன் என்று தோழிகள், சக தோழிகள் வழி அனுப்பி வைக்க கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவு நீந்தி கொண்டே சென்றால் உடல் முழுக்க குண்டுகள் பொருத்தப்பட்ட அந்த எடையையும் தாங்கி கொண்டு நீந்தி சென்றார் அங்கேற்கண்ணி. 6000 டன் எடையுள்ள சிங்கள கப்பல் மீது போய் மோதினாள். அந்த கப்பல் தீப்பிடித்து படீர் 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 என்று வெடித்தது. எழுந்த நெருப்பு பிளம்பு விண்ணை நோக்கி உயர்ந்தது. கரையிலே இருக்கக்கூடிய விடுதலை புலி சகோதரிகள் கைதட்டினார்கள். அடுத்த நிமிடம் அழுதார்கள். அங்கேற்கனியினுடைய உடலின் ஒரு பகுதியை கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட தியாகங்கள் செய்த அவர்கள் யானை இரவு சண்டையிலே 20,000 சிங்கள படைகளை 3000 புலிப்படை வீரர்களை கொண்டு பால்ராஜ் தலைமையிலே, பானு தலைமையிலே அவர்கள் அந்த சிங்கள இராணுவத்தின் 20,000 பேரையும் பல பேரை சுட்டு கொன்று மற்றவர்கள் ஓட்டம் பிடிக்க வைத்து யாழ்ப்பாணத்துக்கு வருகிற பாதையை திறந்து வைத்தார்கள். இது உலக அதிசயம். போர்க்கள வரலாறுகளிலே இதுக்கு நிகரான ஒன்றை எவரும் செய்தது கிடையாது. அது 2000 டிசம்பர் 24 நான் சொல்வது. உடனே போர் நிறுத்தத்தை புலிகள் அறிவித்தார்கள். சிங்கள அரசு அறிவிக்கவில்லை. அல்லது இப்பொழுது அமெரிக்கா தலையிடுகிறது, அவன் தலையிடுகிறான், வேறு எந்த நாடும் சொல்லி அறிவிக்கவில்லை. அவர்களாக புலிகள் அறிவித்ததனுடைய விளைவாக ஐரோப்பிய நாடுகளின் நிர்பந்தத்தினால் அவர்களும் போர் நிறுத்தம் அறிவித்தார்கள். ஜனவரி 24 வந்தது. 30 நாள் கழிந்து போயிற்று. மீண்டும் 30 நாளைக்கு பிரபாகரன் அவர்கள் போர் நிறுத்தம் நீடிக்கும் இன்னும் 30 நாட்களுக்கு என்று சொன்னார்கள். அப்படி அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை என்ற பேச்சு எழுந்தது. நான் வேலூர் மத்திய சிறையிலே இருக்கிற போதுதான் முதல் சுற்று பேச்சுவார்த்தை சிங்கப்பூரிலே. அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளிலே, ஜப்பானிலே பேச்சுவார்த்தைக்கு விடுதலை புலிகளின் பிரதிகளும் சென்றார்கள், அரசாங்க பிரதிநிதிகளும் வந்தார்கள். ஆனால் சந்திரிகா குமாரதுங்கா பழைய அதிபர் அதை தவறான கருத்துக்களை சொல்லி அந்த பேச்சுவார்த்தையை இடம்பெற விடாமல் அதை தடுத்து நிறுத்தி விட்டார்கள்.
ஏராளமான ஆயுதங்களை உலக நாடுகளிலே இருந்து பெற்றார்கள். அதில் பெரும்பகுதி இந்திய நாட்டு ஆயுதங்கள். நீங்களும் நானும் செலுத்துகிற வரிப்படத்திலே வாங்குகிற சம்பளத்தில், இராணுவம் வாங்குகிற சம்பளத்தில் எங்கள் பங்கும் இருக்கிறது, தமிழர்கள் பங்கும் இருக்கிறது. ஆனால் இங்கே இருந்து இராணுவத்தை அனுப்பி அவர்களுக்கு வந்த 14 கப்பல்கள் ஆயுதங்கள் புலிகளுக்கு வந்தன ஐரோப்பாவிலே இருந்து. அதை இந்து கடலிலேயே இந்திய கடற்படை மோப்பம் பிடித்து அத்தனை 4 கப்பல்களையும் கடலிலேயே கவிழ்த்து போட்டது. ஆக வரவேண்டிய ஆயுதங்கள் கடலின் மடிக்குள்ளே சென்று விட்டன. அவராகவே விமானங்கள் தயாரித்தார், கண்ணிவெடிகள் தயாரித்தார். அப்படிப்பட்ட ஒரு வீரர், ஒழுக்கத்திலே தலை சிறந்த போராளி. நான் போராளிகளினுடைய சொந்த வாழ்க்கையை பற்றி இங்கே விமர்சிக்க விரும்பவில்லை. நிறைய போராளி தலைவர்கள், புரட்சி தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் இல்லாத ஒரு பெருஞ்சிறப்பு பிரபாகரனுக்கு இருந்தது. என்னவெனில், அவர் புகை பிடிக்க மாட்டார், மது அருந்த மாட்டார். அது எல்லாவற்றையும் விட பெண்களை பெற்ற தாயாக, உடன் பிறந்த தங்கையாகத்தான் அவர் நினைப்பார். அதனால் தான் ஏராளமான பெண்கள், பெண் புலிகள் இயக்கத்திலே சேர்ந்தார்கள். அவர்கள் பெற்றோர்கள் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழலில் கடுமையான யுத்தம் மூண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 89லேயே யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜீவ் காந்தியோடு ஒரு நேச உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தார்கள், தவறில்லை. ஆனால் விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்களே, ஆயுதங்களை ஒப்படைப்போம் என்று சொல்லி ஒப்படைத்து விட்டு ஒரு பேருக்கு கொஞ்சம் டோக்கனா, ராஜீவ் காந்தி அப்படிதான் சொன்னார், சும்மா பேர் நேம் சேக், கொஞ்சம் ஆயுதங்களை கொடுங்க, மற்றதை நீங்க வச்சுக்கிடுங்க என்றுதான் ராஜீவ் காந்தி அவர்கள் அவருடைய வீட்டிலே அழைத்து பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகிற போது இதை சொன்னார். இதை தலைவர் பிரபாகரனே என்னிடம் சொன்னார். அவர்கள், நாங்கள் பேருக்கு நீங்க ஆயுதம் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா உங்கள் ஈழம் அமைவதற்கு உதவியாக இருப்போம் என்றுதான் பிரதமர் ராஜீவ் காந்தி சொன்னார். ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஒரு 17 விடுதலை புலிகள் தளபதிகள், புலியேந்திரன், குமரப்பா போன்ற வீராதி வீர தளபதிகள் 17 பேர் இங்கே இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அலுவலகத்தில் இருக்கிற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று கடல் வழி புறப்பட்டார்கள். புறப்படுவதற்கு முன்பு பாலசிங்கத்தின் மனைவி அடேல் பாலசிங்கத்தை சந்தித்தார்கள். பத்திரமா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே புலேந்திரன் மோட்டார் சைக்கிளை அதனுடைய ஸ்பீடை கூட்டி அந்த தட தடன்னு நம்ம ஆளுக போகிறாங்களே அது மாதிரி அவர் வீட்டுக்கு போனார், அங்கே போனார், இங்கே போனார். இந்த 17 பேரும் புலிப்படை தளபதிகள். அவர்களிடம் ஆயுதம் இல்லை. ஆனால் கடலிலே இலங்கை கடற்படை, சிங்கள கடற்படை அவர்களை வளைத்தது. வளைத்த போது அவர்கள் அலைபேசி கொடுத்திருந்தார். தலைவர் பிரபாகரனிடத்திலே பேசினார்கள், எங்களை கைது செய்து விட்டது சிங்கள இராணுவம் என்று. உடனே தலைவர் பிரபாகரன் இந்திய அரசுக்கு தகவல் கொடுத்தார். உங்கள் பேச்சை நம்பித்தான் என்னுடைய தளபதிகள் சென்றார்கள், இன்று பொழுது கைது செய்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று தலைவர் பிரபாகரன் ராஜீவ் காந்திக்கு தகவல் அனுப்பினார். ராஜீவ் காந்தி அதிலே தலையிட வேண்டும் என்றுதான் விரும்பினார். ஆனால் தீட்சித் போன்ற துரோகிகள், அவர் பக்கத்தில் இருந்த ரோனன்சன் போன்ற துரோகிகள், அதெல்லாம் நம்ம பட்டாளத்தை எல்லாம் அனுப்ப முடியாது, அவங்க கதை சீக்கிரம் முடிஞ்சு போகும், நம்ம அதை செய்ய வேண்டாம், தேவர்திரையை திருப்திப்படுத்துறதுக்கு அவங்க இந்த 17 பேரையும் அவங்க கைது செய்துட்டு போகட்டும்னு சொன்னாங்க. இந்த உடனே சிங்கள இராணுவம் துப்பாக்கிகளிலே கத்தி முனைகள் சொருகப்பட்ட துப்பாக்கிகளோடு வேகமாக அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். இந்திய இராணுவத்தை அதற்கு முன்பே இந்திய தளபதிகள் வெளியேற்றி விட்டார்கள். காவலுக்கு இருந்த இந்திய இராணுவம் அவர்களுக்கெல்லாம் துடித்தது. அங்கே இருந்தவர்களிலே சில தமிழர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் இந்த 17 பேரையும் கொல்வதற்கு உள்ளே பாய்ந்த இராணுவம் துப்பாக்கி முனையிலே அவர்கள்
அந்த சயனைடு குப்பியை கடித்து விட்டதனாலே குரல் வளையிலேயே அந்த கத்தியால் குத்தினார்கள். 12 பேர் அந்த இடத்திலேயே ஒரு நிமிடத்திலேயே புலேந்திரன், குமரப்பா உள்ளிட்ட தளபதிகள் செத்து விழுந்தார்கள், உயிரில்லாமல் விழுந்தார்கள். இதை நீங்கள் அமைதியாக கேட்கிறீர்கள். இந்த செய்தி வருகிற போது நான் டெல்லியிலே இருக்கிறேன், நாடாளுமன்றத்திலே பேசுகிறேன். இந்திய ராணுவம் தமிழர்களை வேட்டையாடுகிறது, தமிழ் பெண்களை கற்பழிக்கிறது. இத்தனை ஆயிரம் தமிழர்கள், புலிகள் இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்கள் இனம், எங்கள் ரத்தம், எங்கள் உறவு, எங்கள் தமிழர்கள், அவர்களை இங்கே இருந்து படையெழுப்பி கொல்வது நியாயம்தானா? சிங்களத்துக்காரனுக்கு என்ன நீ கைகூலி வேலை பார்க்கிறாயா என்று கேட்டபோது, ராணுவத்தை பற்றி இன்னும் நீங்கள் விமர்சித்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று ராஜீவ் காந்தி சொன்னார். If you furthermore criticize the Indian army, consequences will be very dangerous and serious என்று சொன்னார். நான் சொன்னேன், what consequences? Tell me. What consequences? என்ன விளைவுகள் ஏற்படும்? That most consequence is gallows. உச்சபட்ச விபரீதம் என்பது தூக்கு மேடை. Gallows is the only option for you. I am prepared to face the gallows. நான் அந்த தூக்கு மேடையிலே ஏறுவதற்கும் மன உறுதி சம்மதத்தோடு தான் நான் இங்கே பேசுகிறேன். இதெல்லாம் பதிவாகி இருக்கிறது. அப்படி அதற்கு பிறகு அங்கே இருந்து இங்கே இந்திய ராணுவம் கொண்டு போய் குவிக்கப்பட்டு அதிலே அவர்கள் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அதன் பிறகு சிங்கள படைகள் ஏராளமாக இந்த சந்தர்ப்பத்தில் வைகோ என்கிற வைகோபால்சாமி இலங்கைக்கு, ஈழத்துக்கு சென்றதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எங்களிடம் சொல்லிவிட்டும் அவர் போகவில்லை. அவர் சென்றதற்கும் திமுகவுக்கும் எந்த ஒட்டோ உறவோ கிடையாது என்று பேராசிரியர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் கொடுத்த அறிக்கை உலகம் பூராவும் வந்துவிட்டது. அதை சைக்ளோஸ்டைல் பண்ணி அவர்களுடைய சங்கேத வார்த்தைகளிலே பேபி சுப்பிரமணியம் தலைவர் பிரபாகரனுக்கு இங்கே அனுப்பினார். தலைவர் பிரபாகரனும் நானும் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இந்த செய்தி அங்கே வருகிறது பிரபாகரன் கைக்கு. அதனை இன்னொன்றையும் சேர்த்து எழுதியிருந்தார் பேபி சுப்பிரமணியம். அண்ணன் வீட்டிலே என்னுடைய மனைவியை அக்காவும் சொல்கிறாங்க, உங்கள் தலைவர் பிரான்ஸுக்கும் போகலை, இங்கிலாந்துக்கும் போகலை, அங்கே போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டாரு, வேலை முடிஞ்சால் சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்று பிரபாகரனுக்கு தகவல் பேபி கொடுத்தார். அப்போ பிரபாகரன் சொன்னார், நீங்கள் அரசியலை விட்டு வெளியே வரக்கூடாது, இங்கேயே இருக்கக்கூடாது, உடனே திரும்பி செல்ல வேண்டும் என்றார். நான் முடியாது என்றேன். அந்த பூமிக்கு அடியிலே நிலவரை 10 படிக்கட்டு இருக்கும். அதில் ஒரு காலை ஒரு படிக்கட்டில் இன்னொரு காலை அடுத்த படிக்கட்டில் வைத்தவாறு, அண்ணன் நீங்கள் போய்த்தான் தீரணும் 2 நாளைக்குள்ள. உங்கள் கட்சியிலே சொல்லிட்டாங்க, நீங்கள் போகலைன்னா உங்களை கட்சியை விட்டு நீக்குவாங்க. இல்லை நான் உங்களோட இங்கேயே இருந்துடுறேன், 1,00,000 படை சுற்றி இருக்கு, கடைசி வரைக்கும் இங்கேயே இருந்துடுறேன் நான் நிம்மதியாக அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டேன். போய்த்தான் தீர வேண்டும் என்று சொன்னபோது நான் கரும்புலிகள் பாசறையை பார்த்து விட்டு வருகிறேன் என்றேன். என்னை கரும்புலிகள் பாசறைக்கு அனுப்பினார். அங்கே ஒரு நாள் இருந்து அவர்களுக்கு மத்தியிலே 1 மணி நேரம் உரையாற்றி விட்டு நள்ளிரவிலே மீண்டும் நான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்தேன். மறுநாள் பிரியாவிடை கூட்டம் போட்டார். அந்த பிரியாவிடை கூட்டத்திலே கிட்டு பேசினார், தலைவர் பேசினார். நான் பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே பீரங்கி குண்டுகள் செல் வந்து விழுவதும் வெடிப்பதும் காடே அதிர்வதும் நிகழ்கிறது. அப்பொழுது செல் அடிக்கிறான். நம்ம லைட் போட்டிருக்கோம், அவங்களே மின்சாரம் தயாரிச்சிருவாங்க, லைட் போட்டு அந்த மீட்டிங் நடக்கு. பிரியாவிடை கூட்டம், இந்த விளக்கெல்லாம் அணைச்சிருவோம், கூட்டத்தை இதோடு நிறுத்திடுவோன்னு அவர் தன் அறைக்கு என்னை அழைத்து சென்றார், தன்னுடைய நிலவரைக்கு. அண்ணே நாளைக்கு நீங்கள் போயே ஆகணும், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, கடைசியாக எங்ககிட்ட ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கலைஞருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த லெட்டரை கொண்டு போய் அவர் கையில் கொடுங்க என்று
கடிதம் எழுத ஆரம்பித்தார். அவர் படுத்திருக்கிறது ஒரு பெஞ்சு பலகை, அதில் படுத்த நான் தூங்கிவிட்டேன். கண் விழித்து பார்க்கும் போதும் எழுதி கொண்டிருக்கிறார். என்னவென்றால் 4 பக்கத்துக்கு எழுதியதை தன்னுடைய பிரத்யேக நோட்டு புத்தகத்திலே காப்பி வேணுமில்ல, இதை எடுத்து இந்த லெட்டரை எடுத்து திரும்ப அவரே எழுதுகிறார். அவருடைய நோட்டில் அவர் இந்த திலீபன் உண்ணாவிரதம் இருந்த போதும் கூட ஒரு குறிப்பதில் எழுதியிருக்கிறார். இதை எழுதி வைத்திருக்கிறார். ஆக வருகிற வழியில் நான் நாளைக்கு போகணும்னு சொன்னாங்க. ராத்திரி சாப்பிட உட்கார்ந்தோம். நான் அவங்க பட்னி கிடக்கிறாங்கன்னு சொல்லி 1.5 வருடம் அசைவம் சாப்பிடாமல் இருந்தேன். எங்கள் ஊர் கண்மாய் நிறைந்திருந்தது. எங்கள் ஊர் கண்மாய் கெளுத்தி மீன் என்றால் உலகத்திலே அவ்வளோ டேஸ்ட்டாக எங்கேயும் கிடைக்காது. நான் வந்திருக்கேன்னு அங்கே அம்மா நிறைய மீன் வாங்கி வறுத்து வச்சுருந்தாங்க. நான் சாப்பிட மாட்டேம்மா. எப்போ நீ பிரியமாக சாப்பிடுவியே, அங்கே புலிகள் பட்னி கிடக்கிறாங்கம்மா, நான் அதனால் எண்ணி சாப்பிட மாட்டேம்மான்னு 1.5 வருடம் நான் அசைவம் சாப்பிடவில்லை, முட்டை சாப்பிடவில்லை. பிறகு அங்கே போய் சேர்ந்த பிறகு அவர், நாங்கள் தான் பத்திரமாக இருக்கிறோமே, இப்போ எங்ககிட்ட வந்துட்டீங்கல்ல, நீங்கள் பிரியமாக எண்ணி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியுமில்ல, உங்கள் வீட்டிலையே வந்து நான் பல தடவை சாப்பிட்ருக்கேன்ல, இப்போ அதை சாப்பிடுங்கன்னு டின்டு ஃபிஷ் அதை வறுத்து கொடுத்து சாப்பிடுங்க, உங்கள் விரதத்தை முடிச்சுக்கிடுங்கன்னாரு. அது பிறகு நான் சாப்பிட்டேன். பிறகு திருப்பி வரணும்னு சொல்லி முடிவெடுத்த பிறகு காலையிலே வரிசையில் நிற்கிறாங்க. நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். சாப்பாடு தட்டில் கண்ணீர் வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் கிட்டுவும் பிரபாகரனும், ஏன்னா அழுகிறீங்க? இல்லை 1 லட்சம் இராணுவம் சுற்றி நிற்கிது, என்ன கதி ஆகுமோ, உங்கள் நிலைமை எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, உங்கள் உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற கவலையில் எனக்கு இந்தியாவுக்கு போக விருப்பமில்லை. இதுவே கடைசி சந்திப்பாக இருக்குமோ என்று நினைக்கிற போது என் கண்களின் கண்ணீரை நான் அடக்கிக் கொள்ள முடியவில்லை என்றேன். இல்லைண்ணே அழாதீங்க, நாங்கள் தைரியமாக இருக்கிறோம், ஒன்றும் ஆகாது, ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி தான், இந்த 1 லட்சம் இராணுவத்தை நாங்கள் சமாளிப்போம் என்று சொல்லிவிட்டு என்னை வெளியில் கொண்டு வந்து அனுப்பும்போது 57 விடுதலை புலிகள் 7 தளபதிகளை கொண்டு வந்து எனக்கு பாதுகாப்பாக வருவதற்கு கொண்டு வந்து நிறுத்தினார். அப்பொழுது பிரபாகரன் அவர்களிடம் சொல்கிறார், இதிலே பாதி பேர் முதல் அணியாக போய்விடுங்கள், நீங்கள் போகிற வழியிலே இந்திய இராணுவம் முகாமிட்டிருந்தால் நீங்கள் வாக்கி டாக்கியில் இங்கே பின்னாட வர்ற அணிக்கு தகவல் கொடுத்துட்டா அது வைகோ அண்ணா கூட இருக்கக்கூடிய அணி அப்படி நின்றுக்கிடும் என்று சொல்லி 4 பேர் வலது பக்கமாக நின்று வாங்க, 4 பேர் இடது பக்கமாக நின்று வாங்க. அவர் அண்ணன் நடந்து போகும்போது ஸ்னைப்பர் புல்லட் பக்கவாட்டில் வந்து அடிக்கக்கூடும், நீங்கள் 8 பேரை தாண்டித்தான் அவர் மேலே குண்டு பாயணும். இதையெல்லாம் சொன்னவுடன் நான் ரொம்ப நெஞ்சு உருகி போய், தலைவரே என்னை காப்பாற்றணும்னு இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க, ஒருவேளை இராணுவம் 10,000 பேர் சுற்றி வளைத்து இவர்களில் பலரை சாகடித்து மற்றவர்களை கைது செய்ய போகிற நேரத்திலே அவர்கள் எல்லோரும் சயனைடு குப்பியை கடித்து அந்த இடத்திலேயே இறந்து விடுவார்கள், நான் தனிமையில் சிக்கிக்கொள்வேன், என்னை கொண்டு போய் சித்திரவதை செய்தால், நகக்கண்ணிலே ஊசி ஏற்றினால், எவ்வளவு தூரத்திலிருந்து வர்ற பிரபாகரன் எந்த திசையில் இருக்கிறார் என்று பல கேள்விகள் கேட்பார்கள். நான் பதில் சொல்ல முடியாதென்றால் என்னை சித்திரவதை செய்வார்கள். அதை தாங்குகிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குமா? யோசிங்க அண்ணன். அப்போ நான் என்ன செய்யறதுன்னார், எல்லாரும் சயனைடு கேப்சூல் கட்டியிருக்காங்கல்ல, எனக்கு ஒரு சயனைடு கேப்சூல் கொடுங்க, நானும் கழுத்தில் கட்டிக்கிறேன் என்று சொன்னவுடன், என்னென்ன விளையாட்டு கேட்குறேன், இல்லை நடக்க போகிறது சொல்கிறேன். உடனே என்ன செய்தார் தெரியுமா? பொட்டம்மானை கூப்பிட்டார். பொட்டு, ஒரு நல்ல கயிறு எடுத்துகிட்டு வா, ஒரு சின்ன அந்த கேப்சூல் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி சிவப்பு கயிறு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு, அவருடைய சட்டப்பையில் 2 சயனைடு குப்பி வைத்திருப்பார், ஒன்றும் இல்லை 2 கட்டி இது இப்படி பாக்கெட்டில் போட்டிருப்பார். அதை கழற்றினார். கழற்றி அந்த 2 சயனைடு குப்பியில் ஒரு குப்பியை பிரித்து எடுத்து பொட்டம்மான் கொண்டு வந்த கயிற்றிலே அந்த சயனைடு குப்பியை அவரே கட்டி, உயிருக்கு ஆபத்து இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க என்ன, இதை கட்டிக்கிடுங்கன்னு சொல்லி என் கழுத்தில் அந்த சயனைடு குப்பியை பொறித்து விட்டவரே உலகமகா வீரன் பிரபாகரன் என்கிற போது
இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்காது. கிட்டு சொன்னார், நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், எங்களுக்கும் சயனைடு குப்பியெல்லாம் கொடுத்துருக்காரு. யார் கழுத்துலையும் அவர் சயனைடு குப்பியை கட்டினது கிடையாது. அவர் கழுத்தில் கடந்த சயனைடு குப்பியை எடுத்து உங்களுக்கு கழுத்தில் மாட்டி விட்டுருக்காருன்னா எவ்வளவு பாசம் உங்கள் மீது அவர் கொண்டிருக்கிறார் என்று. அப்படியே வந்தோம். வருகிற வழியிலே பாம்புகள் சென்றன, தேட்கள் சென்றன. போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல, இருட்டிடுச்சு. எங்களுடைய தகவல் கொடுக்குற நம்பர் இவங்களுக்கு மறந்து போச்சா, கரையில் நின்ன புலிகளுக்கு மறந்து போச்சான்னு தெரியல, கான்டாக்ட் பண்ண முடியலை. அப்போ பொழுது விடிய போகுது. அப்போ நம்ம எங்கள் இன்னொரு இடத்துல சின்ன காடு இருக்கு, அங்கே போய் தலைமறைவாக இந்த ஒரு நாள் இருப்போன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் அங்கே உள்ள முள் மரங்கள் அதுக்கு உள்ளே போய் உட்கார்ந்துருந்தோம். சாப்பாடு கிடையாது, தண்ணீர் கிடையாது. ஒரு சாக்லேட்டு இருந்தது 4-5 பேருக்கு. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தாங்க. காலை 5:30 மணியிலிருந்து நாங்கள் போன உடனே இந்த மரத்துக்கு அடியில் படுத்தோம். பிரபாகரனுக்கு படகோட்டுகிற பாலன் லண்டனில் இருக்கார். இப்போ அவர்தான் என்னை இங்கே இருந்து 9 பேரோடு ஈழத்துக்கு போகும்போது அவர்தான் ஓட்டுனார். அவரும் நானும் போய் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே போய் படுத்தோம். படுத்த 2வது நிமிடம் பொத்துன்னு சத்தம் கேட்டது. கண்ணாடி விரியன், இவ்வளவு தண்ணி இருக்கும், கண்ணாடி விரியன் பாம்பு பாலன் மேல் விழுந்தது. கண்ணாடி விரியன் கடித்தா நல்ல பாம்பை விட மோசம், உயிரை காப்பாற்ற முடியாது. அண்ணே பார்த்தீங்களா கண்ணாடி விரியன்னாரு. அது அவர் மேலே விழுந்து அங்கிட்டு நான் இப்படி படுத்திருக்கேன், அவர் இப்படி அவர் மேலே விழுந்து அப்படி அந்த பக்கமாக போயிடுச்சு. கடிக்கலை, ஒன்றும் செய்யலை. சரி பரவாயில்லை, இந்த காட்டில் இருக்கிற பாம்புகளுக்கு கூட நம்ம தமிழர்கள் மேலே ஒரு அனுதாபம் வந்திருக்கும் போல நினைத்து கொண்டேன். சரின்னு தலை வலிக்குது. பகல் பூரா சுண்டலும் தண்ணியும் சாப்பிட்டு தானே வந்திருக்கோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி 7-8 மணி ஆயிடுச்சு. நான் படுத்துட்டேன். அண்ணே 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 பிறழுங்கண்ணே பிறழுங்கண்ணே. என்ன தான் தேளு பாம்பு அஜித் தான் அந்த தேளை அடித்தான். மான்கறி கொண்டாந்துருக்கிறோம் அப்படின்னாங்க. மான்கறியா, எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம இப்போக்குள்ளே சாப்பிட்டதே இல்லையேன்னு துள்ளி படுத்து கிடந்தவன் தலைவலிக்குன்னு துள்ளி குதித்து எழுந்து உட்கார்ந்து பிளேட்டை கொண்டு வாங்கய்யா, மான்கறி நிறைய போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டோம். நைட்டில் அங்கேயே தூங்கிட்டு விடிய காலம் மிச்சம் இருந்த மான்கறியும் புட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தோம். வந்து சேர்ந்தா 2 இன்ஜின் ரிப்பேராக போச்சு. ஒரு இன்ஜின் தான் வேலை செய்து. என்னை கைது செய்ய வருவான், கைது செய்ய வேண்டும் என்று கடலோர காவல் படையினர் விடிய காலம் 2:30 வரைக்கும் பிள்ளையார் திடலில் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் கடற்கரையில் காத்திருந்திருக்காங்க. அங்கேருந்து தான் போனேன் நான். அதுக்கு பிறகு இனிமேல் எங்கே வரப்போகிறான், மணி 3 ஆக போகுது, நம்ம போவோம்னு சொல்லி இவங்களுக்கும் பசி எடுத்துருச்சு. இந்த கடலோர காவல் படை போயிடுச்சு. அதுங்கிருந்து நாங்கள் கடற்கரைக்கு 2 பரலாங்காப்பால் நிறுத்தி கொண்டு ஒரு தகவலும் இல்லை, சிக்னல் இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி ஒரு புலியை அனுப்பி வைத்தோம். அவன் நீச்சல் அடித்து கொண்டு போய் கரையிலே சேர்ந்து திரும்ப வந்தான். 2:30 வரைக்கும் இருந்தாங்களாம் கடலோர காவல் படை. இப்போ போயிட்டாங்களாம், இப்போ நம்ம போகலாம் என்று அங்கே இருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தார்கள். நான் ஷார்ட்ஸும் பனியனும் போட்டிருந்தேன். படகுல போகும்போது தண்ணி மேலே அடிக்கும், ஒரு கொப்பரை தண்ணியை ஊற்றுன மாதிரி. அது இப்படி கண்ணை துடைச்ச உடனே அடுத்த கொப்பரை தண்ணி மேலே வருகிற மாதிரி இருக்கும். அது பழக்கமும் அனுபவமும் இருக்கவங்க தான் தைரியமாக போக முடியும். முதுகெலும்பு அந்த பற்றச்சட்டத்தில் அந்த படகு அடிக்குது, அடின்னு அடிக்குது படகு ஆடும்போது. அப்படி அந்த நேரத்தில் இங்கே வந்து இறங்கி பூரா தாடி வச்சுருந்தேன். பிள்ளையார் திடல்லேருந்து அவங்க வேனில் இங்கே உளுந்தூர்பேட்டைக்கு வந்து உளுந்தூர்பேட்டை தமிழ்நாடு ஹோட்டலில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வண்டிக்குள்ளே உட்காந்தே சாப்பிட்டேன். 6:30 மணிக்கு அண்ணா நகர் வீட்டுக்கு வந்தேன். என் மனைவியின் மூத்த அண்ணன் அவர் இறந்துட்டார், வீட்டில் இருந்தாங்க. வந்துட்டீங்களா, சரி பத்திரமா வந்துட்டீங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போய் முதலமைச்சரை பார்ப்போம், டாக்டர் கலைஞரை. காலை 5 மணிக்கே எழுந்திரிச்சு தாடியெல்லாம் எடுத்துட்டு சட்டையை போட்டு 6:30 மணிக்கு நானும் என்னுடைய மைத்துனரும் கோபாலபுரம் வீட்டுக்கு போகிறோம். கோபாலபுரம் வீட்டிலே போய் கீழே இருக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மேலே கூப்பிட விட்டாங்க.
நான் மட்டும்தான் போகிறேன். தலைவர் உள்ளேருந்து வந்தார். பற்று இருக்கலாம், வெறி இருக்கக்கூடாது, அதெல்லாம் கட்சிக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் வெறி உணர்ச்சியில் போயிருக்கீங்க. மாறன் சொல்லி இந்திய இராணுவம் தானே உங்களை மீட்டு கொண்டு வந்தது. இல்லைண்ண, இந்திய இராணுவம் சுற்றி வளைத்து சுட்டது. விடுதலை புலிகள் என்னை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று சொன்னேன். அது அதனுடைய தொடர் விளைவுகள். அதுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். 31 வருடமாக இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது இந்தியை எதிர்த்து, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து பெரிய பிரச்சனை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே தோற்கடிக்கப்பட்ட பின்பு அவர் பாராளுமன்ற ராஜ்யசபைக்கு சென்றார். ராஜ்யசபைக்கு சென்ற பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கன்னி பேச்சு, அந்த ஒரு பேச்சை எல்லாரும் படிக்கணும். சேலஞ்ச் ஃப்ரம் திராவிட நாடு, ஃபர்ஸ்ட் சாப்டர், ஏப்ரல் 1962. அப்பொழுது தடை சட்டம் வரும் என்பதை பற்றியும் கவலைப்படாமல் ராஜ்யசபாவிலே அண்ணா பேசுகிறார். அந்த வாசகங்களை அப்படியே வாசிக்கிறேன். இன்றைய இந்தி பிரச்சனையை பற்றி பேசுகிறவர்களுக்கு புரிய வேண்டும், நீங்கள் புரிய வைக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, if members of the ruling party and the cabinet resign at least 6 months before the general elections, I challenge, sir, the ruling party to come back to power. பதவியில் இருக்கும்போது 6 மாதத்துக்கு முன்பே எல்லாரும் ராஜினாமா பண்ணிடணும். மந்திரிகள் யாரும் பொறுப்பில் இருக்கக்கூடாது, எலெக்ஷன் நடக்கட்டும். அப்போ உங்களுடைய செல்வாக்கு என்ன, மக்கள் செல்வாக்கு என்னங்கிறத நான் சேலஞ்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இந்த முதல் பேச்சிலேயே அண்ணா அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து சொல்கிறார், as far as democracy is concerned, unless we have proportional representation coupled with a system of referendum initiated in a vast subcontinent like this, you cannot have any utility for democracy. நான் என்ன விதத்தில் அடுத்த போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறது? புலிகளில் நிறைய பேரை அழிச்சிட்டாங்க லட்சக்கணக்கில். ஆனால் வட்டக்கோட்டை தீர்மானத்திலே தனித்தமிழ் ஈழம் சுதந்திரமான இறையாண்மை உள்ள சமதர்ம மதச்சார்பற்ற தமிழ் ஈழத்தை அமைப்பது தான் என்று வட்டக்கோட்டையிலே தந்தை செல்வா தலைமையிலே தமிழ் அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்து தீர்மானம் போட்டார்கள். அந்த தீர்மானத்துக்கு பிறகு இப்போ பிரபாகரன் சொல்லுகிறார், அண்ணா சொல்லுகிறார் 63லேயே ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் தான் வேணும். விழுந்த வாக்குகளுக்கோ எம்எல்ஏ பதவிகளை விகிதாச்சாரம் பண்ணி பகிர்ந்துடணும். அதுதான் இந்திய ஜனநாயகத்துக்கு ஏற்றது. இது அண்ணா சொன்னது. அடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தணும், ரெஃபரண்டம். நான் பிரசல்ஸில் பெல்ஜியத்தில் ஜூன் 1 2011 நான் பேசுறதுக்கு முதல் நாள் பேச்சை தயார் பண்ணுறதுக்காக சாப்பிடாமலே ரூமுக்குள்ளே நடந்துக்கிட்டே யோசித்தேன். அதனுடைய பழக்கம் சின்ன பிள்ளையிலேருந்து. படிக்கிறதுனா நடந்துக்கிட்டே தான் படிப்பேன், யோசிக்கிறதுனால நடந்துக்கிட்டே தான் யோசிப்பேன். அப்போ என்ன சொல்கிறது, இந்த நாளைக்கு மாநாட்டில் நம்ம என்ன சொல்லிட முடியும்? யாரும் சொல்லாத ஒரு தீர்வை சொல்வோம். இதுவரைக்கு பொது வாக்கெடுப்பு ஈழத்தமிழர்கள் கேட்கவில்லை, ரெஃபரண்டம் கேட்கவில்லை, நம்ம கேட்போம் என்று சொல்லி மறுநாள் பேசும்போது, நீங்கள் அங்கே உள்ள ஈழத்து பெண்கள், தமிழ் பெண்களை எப்படி கொடுமை செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு சேனல் 4 இசைப்பிரியாவை எப்படி இராணுவ வீரர்கள் கற்பழித்து கொண்டார்கள் என்பதற்கு அந்த இராணுவ வீரர்கள், நான் இப்படி நடந்து கொண்டேன், நான் அந்த பெண்ணை இப்படிப்பட்ட முறையில் பாழ்படுத்தினேன்னு வரிசையாக சொல்ல வச்சு அது டிவியிலே பதிவாயிருச்சு. அமெரிக்கா பார்லிமெண்ட்டில் அதை போட்டப்போ நிறைய எம்பிக்கள் அழுதுட்டாங்க.
அந்த இசை பிரியான் என்ற அந்த வானொலியிலே, புலிகள் வானொலியிலே வர்ணனை செய்கின்ற அந்த தங்கை நாசமாக்கப்பட்டாள். அப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தபோது equal opportunities for all, but in this country of ours, can we say that equal opportunities have been given or being given to all? What about the scheduled castes and what about the backward classes? நீங்க சம வாய்ப்பு தமிழர்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையே. முதல்ல போர்த்துகீசியர்கள் வந்து தமிழ் மன்னர்கள் ஆண்ட மகதியை பிடிச்சான். பிறகு டச்சுக்காரர்கள் பெரும்படையோடு வந்து அவன் பிடிச்சான். அவங்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரன் அவன் பெரும்படையோடு வந்து பிடிச்சுக்கிட்டான். இப்படி இவர்கள் நுழைந்து வெளியே போகும்போது, தீவை விட்டு வெளியே போகும்போது பிரிட்டிஷ்காரன் சிங்களவர்கள் கையிலே அடிமை நுகத்தடியை கொடுத்து இது தமிழர்கள் மீது பூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போயிட்டான். அதன் பிறகு சிங்களர்களுக்கு கீழேதான் இருக்க வேண்டி வந்தது. உண்ணாவிரதம் நடத்தினார்கள். காலிமுகத்திடலில் போலீஸும் இராணுவம் வந்து பலருடைய தலைகளை, கபாலங்களை சிதற அடித்தது. இவ்வளவு பேரை சுட்டுக் கொன்றது. இதற்கு பிறகு தொடர்ந்து அங்கே இந்த தாக்குதல்கள் நடந்தபோது 57 அங்கே இருந்த பண்டாரநாயக்காவும் தமிழர் தலைவர் தந்தை செல்வாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் புறப்பட்ட உடனே அந்த ஒப்பந்தத்தை கடைசியிலே கிழித்து மக்கள் முன்னாலேயே வீசி எறிந்தார். யார்? பண்டாரநாயக்கா. இது 57. 65 சேரநாயக்கா அதிபர், இங்கே தந்தை செல்வா தமிழர் பிரதிநிதி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை இப்படிதான் கிழிச்சு போட்டாங்க. அதன் பிறகு உலகத்தமிழ் மாநாட்டில் உள்ள நுழைஞ்சி 11 பேரை தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. இப்படி ஏராளமான பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டதன் விளைவாகத்தான் அவர்கள் ஆயுத போராட்டத்தை தவிர வேறொன்று இல்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். நான் என்ன சொல்றேன்னா, நாங்க பேசிட்டு நீங்க ரெஃபரண்டம் வைங்க, உலகத்தில் எங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்களோ அந்தந்த ஊரில் ஒரு வாக்குச்சாவடி வைங்க, அவங்க அங்கேயும் ஓட்டு போடட்டும், தமிழ் ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்று நான் பிரசல்ஸில் பேசினேன். ஒவ்வொரு நாட்டு புலம்பெயர் தமிழர்களும் ஓட்டு போடணும்னு. அது பிறகு இல்லை. ஆனால் இந்த ரெஃபரண்டத்தை ஒரு 6 மாதம் கழித்து தமிழ்நாட்டு தலைவர்கள் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பேசியது பத்திரிகைகளில் வந்தது. இதை முதலில் சொன்னவன் தந்தை செல்வா. தனித்தமிழ் ஈழம் என்ற தீர்மானம் போட்ட பிறகு முதலில் இந்த கருத்தை வைத்தவன் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கின்ற வைகோ என்பதை நான் பதிவு செய்கிறேன். அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம். புலிகளுக்கு நீங்க பொது வாக்கெடுப்பு கேட்டிருக்கீங்க. அதோட நான் கேட்டேன், ஐ வுட் லைக் திஸ் ஹவுஸ், அண்ணா பேசுறாரு, டு ஃபேஸ் திஸ் இஷ்யூ ஸ்குவர்லி அண்ட் கிராண்ட் செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஃபார் தட் பார்ட் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் விச் ஐ கம், த டிராவிடியன் பார்ட். கொள்கையெல்லாம் அவர் விடலைங்க. பார்லிமெண்ட்ல போய் பேசுறாரு. சுய நிர்ணய உரிமை, தங்களுக்கு தாங்களே அரசு அமைத்துக் கொள்ளுகிற உரிமையை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள். ஐ கம் ஃப்ரம் த டிராவிடியன் பார்ட் என்று சொல்லிவிட்டு ஐ கிளைம் சார் டு கம் ஃப்ரம் எ கண்ட்ரி. கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. அண்ணா பேசுகிற முதல் பேச்சில், நான் ஒரு நாட்டிலிருந்து வருகிறேன். எ பார்ட் இன் இந்தியா நவ். இந்தியாவில் அது ஒரு அங்கமாக இப்போ இருக்கு என்னுடைய நாடு. பட் விச் ஐ திங்க் இஸ் ஆஃப் எ டிஃபரண்ட் ஸ்டாக், நாட் நெசசரிலி ஆன்டகானிஸ்டிக். ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக். That does not mean that I am against a Bengali or Maharashtrian or a Gujarati. As Robert Burns, poet, stated, a man is a man for all that. I say that I belong to the Dravidian stock, and that is only because I consider that the Dravidians have got something concrete, something distinct, something different to offer to the nation at large. Therefore, it is that we want self-determination. சுய நிர்ணய உரிமை வேணும்னு
முதல் பேச்சிலேயே அண்ணா அவர்கள் கேட்டது தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கு தெரியும்? ஈழத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த வரலாற்று உண்மையெல்லாம் அவங்க மேடையில் பேசணும் இல்லை, யாருக்கும் தெரியாது. அடுத்து அவர் சொல்றார், I want that this great state of ours, தமிழ்நாடு, should have self determination, சுய நிர்ணய உரிமை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டும். So that it can contribute its might to the whole world, because sir, we have got a culture peculiar to us. அப்படி வந்ததுன்னா உலகம் பூராவுக்கும் நாங்கள் நல்ல வழிகளை காண்பிப்போம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். I think in the coming years there will be a new sense of appreciation. ஒரு புதிய பாராட்டு முறையிலே இதை ஆதரிப்பார்கள். That the needs and philosophy of the South will be better understood and self-determination accorded to Dravida Nadu, from where I have the honor to come. எந்த திராவிட நாட்டிலே இருந்து வருகிறேன் என்று நான் பெருமைப்படுகிறேனோ அது அந்த நாடு உலகத்தால் புரிந்து கொள்ளப்படும் என்று அவர் சொன்னார். ஆனால் இங்கே நடைபெற்ற தாக்குதல்கள், இந்திய ராணுவம் அனுப்பி வைத்த ஆயுதங்கள், பாகிஸ்தானும் இந்தியாவும் எதிரிகள். ஆனால் சிங்களவனுக்கு பாகிஸ்தானும் ஆயுதம் கொடுத்தான், ஸ்ரீலங்காவும் ஆயுதம் கொடுத்தான், வங்காளதேசத்திலிருந்தும் போச்சு. சீனாவும் ரஷ்யாவும் கெடுபிடி போர், கோல்டு வார். ஆனால் சீனாக்காரனும் ஆயுதம் கொடுத்தான், ரஷ்யாக்காரனும் ஆயுதம் கொடுத்தான். ஈரான் அண்ட் இஸ்ரேல் ஆர் ஆப்பரன்ஸ். ஈரானும் ஆயுதம் கொடுத்தான், இஸ்ரேலும் ஆயுதம் கொடுத்தான். இது உலகத்திலே இதுவரைக்கும் நடக்காது. ரெண்டு நாடுகள் ஒன்றுக்கொன்று போரிட்டுக் கொண்டிருக்கின்றன. ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு புரட்சி இயக்கத்துக்கு ரெண்டு நாடுகளுமே ஆயுதம் கொடுக்குது. ஆக பாகிஸ்தான், சைனா, ரஷ்யா, இஸ்ரேல், ஈரான் இவ்வளவு நாடுகளும் ஆயுதம் கொடுத்து அவர்களை அழிப்பதற்காக செய்ததை நான் பிரசல்ஸிலே ஜூன் 1 தேதி பேசும்போது நான் சொன்னேன். 91 டிசம்பரில் பிரச்சனைக்கு தீர்வு என்ன நான் சொல்றேன். 45-46 நாஜி படைத்தலைவர்கள் தளபதிகள் நூரம்பர்க் விசாரணையில் ஹிட்லரினுடைய கைக்கூலி இராணுவத்தினர் விசாரிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளானார்கள். மஹிந்த ராஜபக்சே மீது கொலை குற்ற விசாரணை நடத்த வேண்டாமா? தமிழர்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வுதான், தனி நாடுதான், தனி ஈழம்தான். அதற்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் தங்கள் இன்னுயிரை தந்துள்ளார்கள். கிழக்கு தைமூர் தனி நாடாவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தெற்கு சூடான் சுதந்திரமான நாடாவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடியிருக்கிற இக்கூட்டத்தில் நான் கீழ்காணும் செயல்களை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகிறேன். தமிழர்கள் வாழும் பகுதியிலிருந்து இலங்கை அரசின் இராணுவத்தை திரும்ப பெற வேண்டும். சித்திரவதை, துன்புறுத்தல், கற்பழிப்பு, கொலை போன்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த உடனே நடவடிக்கை. உள்நாட்டில் சொந்த இடத்தை விட்டு வெளியேறி அரசு நடத்தும் முகாம்களில் தஞ்சம் அடைந்தவர்களை அவரவர் சொந்த இடத்துக்கு வீட்டுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்தியதை உறுதிப்படுத்திய பிறகு அனுப்ப வேண்டும். பாதிக்கப்பட்ட தமிழர்கள் வாழும் பகுதிகளுக்கு சென்று ஆறுதலும் தேர்தலும் வழங்க பன்னாட்டு உதவி அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், செஞ்சிலுவை சங்கங்களை சேர்ந்தவர்கள் பார்வையிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். தமிழர்கள் பரம்பரையாக வாழும் பகுதிகளில் சிங்கள குடியேற்றத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தி சிங்களரை வெளியேற்ற வேண்டும். சிறை முகாமிலே அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் இளைஞர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மற்றும் இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள் அனைத்துலக போர்க்குற்ற தீர்ப்பாயத்தின் முன்னர் நிறுத்தப்பட வேண்டும். அதை ஐநா உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். சுயநிர்ணய உரிமை என்றால் என்னவென்று 1914ஆம் ஆண்டு மாமேதை லெனின் சொல்கிறார். மக்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு அரசை அமைத்துக் கொள்வதுதான் சுயநிர்ணய உரிமை. ஐநா மன்றத்தினுடைய 1948 டிசம்பர் 10ஆம் நாள் ஐநா சபை மனித உரிமைகள் பிரகடனம் செய்தது, ஹியூமன் ரைட்ஸ் டெக்ளரேஷன். அந்த பிரகடனத்தின் 15வது பிரிவு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். All the people
shall have the right of self determination. இது ஐநாவினுடைய பொதுச்சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். அதே தீர்மானம் திரும்பவும் வருகிறது. இப்பொழுது பொது வாக்கெடுப்பு எப்பொழுது வருகிறது? தேசிய மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை, தன்னாட்சி உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள பொது வாக்கெடுப்பு வருகின்றது. இந்த அடிப்படையில் தேசிய இனங்கள் தனித்தனியாக பிரிந்து சென்று விட்டன. 1905 ஆகஸ்ட் 13 அதுவரை ஸ்வீடனில் இருந்த நார்வே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி தனிநாடாக போயிற்று. டென்மார்க் 1944 மே 22, 23 நாட்களில் டென்மார்க் நாட்டின் பிடியிலிருந்து விடுபடுவதற்காக ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு நடந்தது. 95 விழுக்காடு மக்கள் வாக்குப்பதிவிலே பங்கேற்றார்கள். அவர்களுள் 98 விழுக்காட்டு ஐஸ்லாந்து மக்கள் தங்கள் நாடு டென்மார்க் பிடியிலே இருந்து விடுபட்டு தனிநாடாக ஆக வேண்டும் என்று ஆதரித்து வாக்களித்தார்கள். ஆனால் டென்மார்க் மன்னர் என்ன செய்தார் தெரியுமா? தனிநாடாக பிரிந்து செல்ல ஐஸ்லாந்து முடிவெடுத்து விட்டது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அறிவித்தார். அதே டென்மார்க் நாட்டின் பிடியிலிருந்து பரா என்ற ஒரு தீவு தனியாக பிரிந்து செல்ல முடிவெடுத்து அவர்களும் பொது வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். தோழர்களே, கொஞ்சம் இந்த நான் வாசிக்க போகிற வாசகங்களை மட்டும் கவனியுங்கள். சுதந்திர தமிழீழத்துக்காக இப்படி அடிவயிற்றிலிருந்து குரல் கொடுக்கின்றானே, இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா என்று நினைப்பவர்களுக்காக இந்த வாதத்தை வைக்கிறேன். இந்த பரா தீவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா? 11,146. அந்த மொத்த ஜனத்தொகை அவ்வளவுதான், 11,146. பொது வாக்கெடுப்பு நடக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் பார்வையாளர்களாக வந்திருக்கிறார்கள். ரிசல்ட் என்ன? இந்த பொது வாக்கெடுப்பில் 5,656 பேர் தனியாக பிரிந்து செல்ல வேண்டும் என்று வாக்களிக்கிறார்கள். 5,490 பேர் பிரிந்து செல்லக்கூடாது, டென்மார்க்கோடு தான் இருக்க வேண்டும் என்று வாக்களிக்கின்றார்கள். அதாவது 49.75 விழுக்காட்டினர் டென்மார்க்கோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள். 50.25 விழுக்காட்டினர் தனிநாடாக ஆக வேண்டும் என்கிறார்கள். இந்த முடிவை டென்மார்க் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது. பரா தீவுகள் ஒரு தனிநாடாகிவிட்டது. 91 டிசம்பரில் சோவியத் ஒன்றியத்திலிருந்து 15 நாடுகள் பிரிந்தன, குடியரசுகள் பிரிந்தன. 15 புதிய நாடுகள் மலர்ந்தன. ஜார்ஜியா தனிநாடாயிற்று. அது ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக பிரிந்தது. 99 விழுக்காடு அதற்கு ஆதரவு. ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. குரேஷியா 91 பொது வாக்கெடுப்பில் தனிநாடு. அலெக்சாண்டர் பிறந்த மாசிடோனியா 91 பொது வாக்கெடுப்பில் தனிநாடு. 92 போஸ்னியா ஹெர்சகோவினா பொது வாக்கெடுப்பிலே தனிநாடு. 93 6 லட்சம் மக்களை கொண்ட எரித்திரியா பொது வாக்கெடுப்பில் 96 விழுக்காடு மக்கள் தனிநாடாவதற்கு ஆதரவு. 94 ருமேனியாவின் பிடியிலிருந்து நாங்கள் தனியாக பிரிந்து செல்கிறோம் என்று பொது வாக்கெடுப்பு எடுத்து அறிவித்தது மால்டோவா. 99 ஆகஸ்ட் 31 கிழக்கு தைமூரில் நடைபெற்ற பொது வாக்கெடுப்பில் 78.5 விழுக்காடு மக்கள் இந்தோனேசியாவின் பிடியிலிருந்து விடுபட்டு தனிநாடாக ஆவதற்கு ஆதரவு கேட்டு அது தனிநாடு ஆயிற்று. 2006 மாண்டினீரோ தனிநாடு, நூலிலையில் தான் வெற்றி. 55 விழுக்காடு தேவை என்றார்கள். 55.4 விழுக்காடு வாக்குகள் கிடைத்து தனிநாடாயிற்று. தெற்கு சூடான் 2011 அது தனிநாடாக வேண்டும் என்று அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இப்படி 1936க்கும் 60க்கும் இடையில் கிட்டத்தட்ட 60 புதிய நாடுகள் மலர்ந்திருக்கின்றன. அதை அடுத்த 10 ஆண்டுகளில் 60 ஜனவரி 1 முதல் 69 டிசம்பர் 31 வரை 163 நாடுகள் ஐநா சபையில் பதிவு பெற்றன. அதில் 155 நாடுகள் சுதந்திர நாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. பிறகு 70 முதல் 79 டிசம்பர் வரையிலும் 184 நாடுகள் உறுப்பு நாடுகள் ஆயின. அவற்றுள் 169 நாடுகள் சுதந்திர நாடுகளாக ஏற்கப்பட்டன. அடுத்த 1980 ஜனவரி 1 முதல் 1989 டிசம்பர் 31 வரை உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 184 தான். அவற்றுள் 171 நாடுகள் சுதந்திர நாடுகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அடுத்த 1980 ஜனவரி 1 முதல் 99 டிசம்பர் 31 வரை ஐநா உறுப்பு நாடுகள் 204 ஆகிவிட்டன. அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளின் எண்ணிக்கை 175 தாண்டிவிட்டது. அடுத்து புத்தாயிரம் பிறந்தது.
2000 மலர்ந்தது. 2009 டிசம்பர் 31 வரையில் 213 நாடுகளுள் ஏறத்தாழ 193 நாடுகள் இறையாண்மை பெற்ற தனி நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்கிறது. பொது வாக்கெடுப்பிலே 5% ஓட்டு வித்தியாசத்திலே அந்த தீர்மானம் தோற்று போனது. ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ள ஸ்காட்லாண்டில் இன்னொரு வாக்கெடுப்பு கொண்டு வந்து பிரிட்டனை விட்டு இங்கிலாந்தை விட்டு அங்கே வெளியேறிடுவாங்க. நான் கேட்கிறேன், நான் குறிப்பிட்ட இந்த நாடுகளிலே எல்லாம் கற்பழிப்பு நடந்ததா? இந்த நாடுகளிலே எல்லாம் போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்களா? கிடையாது. தமிழ் கர்ப்பிணி பெண்களை சிங்கள ராணுவ அந்த மிருகங்கள் துப்பாக்கியிலே பைனட் கத்தியை சொருகியவாறு அவர்கள் கர்ப்பஸ்திரீகளை, கர்ப்பமடைந்த பெண்களை வயிற்றிலே கீறி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிசு இருக்கிறதல்லவா, வளர்ந்து கொண்டிருக்கிற சிசு, அதை எடுத்து 94 சிசுக்களை மண்ணில் போட்டார்கள். இதை நான் பேசியிருக்கேன். உலகத்தில் ஹிட்லர் செய்யவில்லை, முசோலினி செய்யவில்லை, இடியவின் செய்யவில்லை, ரஜபக்சே கூட்டம் செய்தது, சிங்கள கூட்டம் செய்தது. இதற்கெல்லாம் பிரபாகரன் ஆயுதம் ஏந்தியதை சிலர் விமர்சிக்கிறார்களே. இத்தாலியின் பிடியிலிருந்து எத்தியோப்பியா விடுதலை பெற்றது. அதிலிருந்து 6 லட்சம் மக்கள் மட்டுமே கொண்ட எரித்திரியாவுக்கு முதலில் சுயாட்சி அதிகாரம் தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்றினார்கள். எரித்திரியாவில் ஆயுத போராட்டம் தான் நடைபெற்றது. எரித்திரியர்களை ரசிக்குவதற்கு சோவியத் ரஷ்யா எத்தியோப்பியாவுக்கு ஆயுதம் கொடுத்தது, இராணுவத்தை அனுப்பியது. 1,20,000 இராணுவத்தினர் எரித்திரிய விடுதலை படையை ரசிக்க முயன்றார்கள். அதனால் எரித்திரிய விடுதலை படை பின்வாங்கியது. சில தோல்விகள் ஏற்பட்டன. ஆனால் 1984ஆம் ஆண்டு அவர்கள் திரும்ப தாக்கி அசாரியா என்ற இடத்தில் 40 விமானங்களை தவிடுபடியாக்கினார்கள். அதை போலத்தான் கொழும்பு விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த விமானங்களை பிரபாகரனின் வான்படை தாக்கி அழித்தது. இப்படிப்பட்ட பொது வாக்கெடுப்பு என்பது உலகத்தில் தேசிய இனங்கள் ஏற்றுக்கொண்ட ஒன்று. தேசிய இனம் என்கிற போது நிலம், பண்பாடு, மக்கள் தொகை, இரத்த உறவுகள் இவற்றையெல்லாம் கொண்ட ஒரு மன உணர்ச்சி, இதுக்குத்தான் தேசியம் என்று பெயர். அப்படி தேசிய இனம் ஈழ தமிழினம் ஒரு தனி தேசிய இனம். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழினம் தனி தேசிய இனம். இதை நான் பார்லிமெண்ட்ல சொன்னேன். இந்தியா இஸ் நாட் எ கண்ட்ரி. இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட் ஆஃப் மல்டிநேஷனல் ஸ்டேட்ஸ். தேசிய நாடுகள், பல நாடுகள் சேர்ந்ததுதான் இந்தியா என்று நாடாளுமன்றத்திலே சொன்னேன். எப்படி நீ எப்படி சொல்லலாம்? இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு தனி தேசிய நாடு என்று எப்படி சொல்லலாம்? தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளமும் தனி தேசிய நாடுதான், ஆந்திரமும் தனி தேசிய நாடுதான், ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனித்தனி தேசிய நாடுதான். வெள்ளைக்காரனுடைய துப்பாக்கியும் அவனுடைய லத்திக்கம்பும் இந்தியாவை ஒரு நாடாக ஆக்கியது. அதற்கு முன்பு இந்தியா நாடே கிடையாது. 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது. இதை நான் நாடாளுமன்றத்திலேயே பதிவு செய்திருக்கிறேன். இப்படி பேசியதற்காகத்தான் என் மீது ஒரு வழக்கு போடப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது இப்பொழுது அப்பீலிலே இருக்கிறது. அந்த கோர்ட்டை விசாரித்து 1 வருஷம் உங்களுக்கு தண்டனை என்றது இப்போ கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் வரும், அங்கே நான் வாதாடி பார்ப்பேன், அல்லது வக்கீல்களை விட்டு வாதாட சொல்வேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி நான் கவலைப்படலை. விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தடவையும் தீர்ப்பாயத்திலே மனு போட்டு வாதாடியவன் நான். ஒவ்வொரு தடவை இப்போ 5 வருடத்துக்கு ஒரு முறை ஆக்கிட்டாங்க. முந்தி 2 வருடத்துக்கு ஒரு முறை வாக்கெடுப்பு நடத்தலாம். ஆனால் இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அதை பற்றி மறுபரிசீலனை சொல்லிவிட்டார்கள். ஆகவே இன்றைக்கு ஏராளமான தமிழர்கள் புலம்பெயர் வாழ் தமிழர்களாக வெளியிலே வாழ்கிறார்கள். என்னுடைய வீட்டிலே 37 விடுதலை புலிகளை என் தாயும் என் தம்பியும் பாதுகாத்து 1.5 வருடம் காப்பாற்றினார்கள். எங்கள் அம்மா சமைச்சு போடும், என் தம்பி மருத்துவர்களை அழைத்து கொண்டு வந்து மருத்துவம் செய்வான். பிறகு பாளையங்கோட்டையில் போய் ஒரு வாடகை வீட்டில் வச்சிருந்தான். அப்பொழுதுதான் சோதனைக்கு போலீஸ் வந்தது. முதல் நாள் நாங்கள் இருக்கிறேன், போலீஸ் வந்தது. போலீஸ் அதிகாரி பெயரை சொல்ல விரும்பவில்லை. என் தம்பியை அழைத்து, ஆயுதங்கள் ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கா, இருந்தால் அப்புறப்படுத்திடுங்க, இன்னொரு 1 மணி நேரத்தில் சர்ச்சுக்கு வர போகிறாங்க. ஒன்றும் ஆயுதம் ஒன்றும் இல்லைன்னு என் பையன்கிட்டே இல்லை, குப்பி மேனா வச்சுருப்பாங்க. அதே போல் 1 மணி நேரம் கழித்து வந்தாங்க. என் தம்பியையும் அங்கே இருந்த 37 பேரில் 17 பேர் நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க.
இந்த 20 பேரையும் என் தம்பியையும் சேர்த்து கைது பண்ணி தடா கோர்ட்டில் தடா கேஸில் அவனை சேர்த்தாங்க. 1 வருஷம் தடாவில் இருந்தான். நான் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரிக்கிறேன், நாளையும் ஆதரிக்கிறேன் என்று சொன்னதற்காக 19 மாத காலம் வேலூர் மத்திய சிறையிலே நான் அடைக்கப்பட்டிருந்தேன். நான் இதையெல்லாம் உங்கள் சொல்வதற்கு காரணம், தமிழீழ தேசிய உணர்வு உங்களை போன்ற இளைஞர்களிடம் ஏற்பட வேண்டும். நீங்கள் தான் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள். துணிந்து போடுகிற நல்ல பாம்பை தலையிலே மிதிக்கக்கூடிய துணிச்சலும் தீரமும் வீரமும் கொண்டவர்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் தான். நீங்கள் இதற்கு ஆதரவு தர வேண்டும். அவர்களுக்கு அங்கே அதிக நேரம் எடுத்துட்டேன். எனக்கு இது மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொரு கிடைக்காது. ஆகையினால இதையெல்லாம் பதிவு பண்ணிட்டோம்னா அது நான் கேட்டிருக்கிறேன் திருமுருகன் காந்திகிட்ட, இதை வீடியோ ஆக்கி உலகம் பூரா அனுப்பி வைக்க. இது அங்கே பிரசர்ஸில் பேசுனது, இது அண்ணா பேசுனது, இந்த ரெண்டும் நமக்கு எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. 5 இடத்துல அண்ணா சொல்கிறாரு செல்ஃப் டிட்டர்மினேஷன், சுயநிர்ணய உரிமை என்று. இதை விட வேறு என்ன செய்ய முடியும்? இராணுவத்துக்கு பயப்படாமல், இந்திய நாட்டினுடைய படைகளுக்கு பயப்படாமல் அன்றைக்கு தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இவர்கள் இராணுவத்தை அனுப்பி அவர்களை அழிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டார்கள். கருணா போன்றவன் செய்த துரோகமும் கிழக்கு மாகாணத்திலே அவர்களுடைய சிங்களப்படையை உள்ளே கொண்டு வந்து சேர்த்தது. இவையெல்லாம் முடிந்தாலும் அந்த கனவல்ல, அது நனவாகும். அவர் தலைவர் பிரபாகரனுடைய இலக்கு தனித்தமிழ் நாடு, தந்தை செல்வாவின் இலக்கு தனித்தமிழ் நாடு, தமிழீழ நாடு, தனித்தமிழ் ஈழ நாடு. இல்லாட்டா தனித்தமிழ் நாட்டுக்காக கோஷம் போட்டான் அப்படின்னு அதுக்கு ஒரு கேஸ் போடுவாங்க. தனித்தமிழ் ஈழ நாடு, இதுதான் அவருடைய கோரிக்கை. அதை எடுத்துக்கொண்டு செல்வகின்ற போர் வீரராக, டார்ச் பேரர்ஸ் ஆஃப் தட் டிமாண்ட் நீங்கள் இருக்கணும். அந்த சுடர்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றவர்களாக மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த தம்பிமார்கள் இருக்கணும். நீங்கள் தான் பதவிகளுக்கு ஆசைப்படாதவங்க, நீங்கள் தான் இதையும் செய்ய முடியும். வன்முறையில் இறங்க வேண்டாம். இந்த பிரச்சாரத்தை இளைஞர்களிடம் கொண்டு போங்கள், போய் சொல்லுங்கள். தமிழன் உலகத்தின் மூத்த குடி, மூத்த மொழி. அதற்கு செய்ய வேண்டியது நம் இனத்தை, நம் ரத்தத்தின் ரத்தம், நம்முடைய தொப்புள் கடல் உறவுகள். எவ்வளவு பேர் செத்திருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு பேர் வெளிநாடுகளிலே பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இலங்கை நிலைமையை கேட்டால் இரத்த கண்ணீர் வடிக்கிறேன். ப்ராஸ்டிடியூஷன் வந்துருச்சுங்க, மது வந்துருச்சு. இதெல்லாம் கிடையாது. தலைவர் கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இந்த தப்புகள்லாம் அங்கே நடக்கவே நடக்காது. அங்கே காவல்துறை இருந்தது, நீதித்துறை இருந்தது, விவசாயத்துறை இருந்தது, ஆராய்ச்சித்துறை இருந்தது. இவ்வளவு வைத்துக்கொண்டு இவ்வளவு பேருக்கு உணவும் போட்டுக்கொண்டு முப்படை ஆயுதங்களையும் தயாரித்த அந்த மாவீரனுக்கு நிகர் சேகுவேராவும் கிடையாது, பிடல் காஸ்ட்ரோவும் கிடையாது, வியட்நாமிற்கு ஹோசிமின்னும் கிடையாது. உலக வரலாற்றிலேயே பிரபாகரனுக்கு நிகராக படை நடத்தி வெற்றிகளை குவித்தவர் எவரும் கிடையாது என்று சொல்லி, வாழ்க தந்தை பெரியார் புகழ், வாழ்க அறிஞர் அண்ணா புகழ், வாழ்க முத்தமிழ் அறிஞர் வாழ்க வாழ்க வாழ்க. இங்கே பிரபாகரனுடைய பையனை, சின்ன பையனை எவ்வளோ மோசமாக 5 பேர் சேர்ந்து சுட்டிருக்கா. 5 குண்டு பாஞ்சிருக்கு. சின்ன குழந்தவன். அவனுக்காக எங்கள் அம்மா 1000 பேரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்து கடைசியில் அப்பல்லோவில் உடனே சேர்த்தோம். இனிமேல் உண்ணாவிரதம் இருந்தால் ப்ரெஷரு சுகரு இருக்குது. இப்போயே அந்த அம்மாவுக்கு 99 வயசாகிடுச்சின்னு சொன்னது கேட்கலை. அது போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அது பிறகு இங்கே அழைச்சிட்டு வந்தோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டீங்களே நாங்கள். ஒரு 10 நாள் கழித்து நான் பஞ்சாப் போயிருந்தேன். எங்கள் அம்மா இறந்து போச்சு. அண்ணன் வரலையான்னு என் தம்பிகிட்ட கேட்டிருக்கு. இல்லை வந்துடுவார். நான் போய் சேர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உயிர் போயிடுச்சு. அவங்க புலிகளுக்கு 1.5 வருஷம் 1 வருஷம் சமைச்சு சோறு போட்டு அவங்களையெல்லாம் எங்கள் வீட்டில் தங்க வச்சுருந்தோம். இப்படி இருந்தாங்க. இவற்றையெல்லாம் திருமுருகன் காந்திக்கு தெரியும் என்றாலும் என் தம்பிமார்களுக்கு உங்களுக்கு தெரியாது என்பதனாலே இவ்வளவு நேரம், எனக்கு சற்று உடல் நலமில்லை என்ற போதிலும் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு பேசியது பயன்படும். இது உலக நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் இந்த கேசட். அதுக்காகத்தான் நான் எப்பயுமே ரெக்கார்டு எடுத்து வாசிக்கவே மாட்டேன். புக் எடுத்த வாழ்க்கையில் மேடையில் வாசித்தது இன்றைக்கு தான். இதுவரைக்கும் நான் வாசித்ததே கிடையாது.
மனசிலிருந்து தோன்றதை தான் பேசுவேன். நீங்கள் கையொலி எழுப்புகின்ற தம்பிமார்களுக்கு நான் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.